السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، وبعد. الحمد لله. القرآن உடைய 67வது சூரா சூரத்துல் முல்க், அதற்கு இன்னொரு பெயர் சூரத்து தபாரக். அதனுடைய 10வது ஆயத்தினுடைய விளக்கத்தை இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். நரகத்தில் பெரும் திரளாக, கூட்டமாக, ஒரு படையாக சமூகங்கள் வீசப்படும் பொழுது நரகத்துடைய காவலாளிகள், அதாவது நரகத்துடைய காவலாளிகளாக இருக்கக்கூடிய மலக்குகள் அந்த கூட்டங்களை பார்த்து கேட்பாங்க, அலம் யஅதிகும் நதீர், உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாளர் வரவில்லையா, அதாவது உங்களுக்கு ஒரு ரசூல் வரலையா அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு நரகத்தில் வீசப்படக்கூடிய அந்த மக்கள், காஃபிர்களாகவே வாழ்ந்து மரணித்து விட்ட அந்த சமூகம், அவங்க என்ன பதில் சொல்றாங்க? பலா, ஆமாம், قد جاءنا نذير, எங்களுக்கு எச்சரிக்கையாளர் நிச்சயமா வந்தாங்க. فكذبنا, நாங்கள் அவர்களை பொய்ப்பித்தோம். وقلنا ما نزل الله من شيء, அல்லாஹ் எதையுமே இறக்கி வைக்கல அப்படின்னு நாங்க சொன்னோம். அதோடு நிக்கல. இன்னும் நாங்க சொன்னோம், நீங்க பெரும் வழிகேட்டில் இருக்கிறீங்க, வலாலின் கபீர், பெரும் வழிகேட்டில் இருக்கிறீங்க என்று அந்த தூதர்களை நம்பியவர்கள் அவங்களை பார்த்து நாங்க சொன்னோம் என்று அந்த சமூகங்கள் சொல்லுவாங்க. அதோடு நிக்கல. தங்களுடைய அந்த தவறுகளை அவங்க வெளிப்படையா சொல்லிட்டு, இப்படி செஞ்சிருந்தா நாங்க தப்பித்திருப்போம் அப்படின்னு அவங்க தொடர்ந்து சொல்றாங்க. எப்படி செஞ்சிருந்தா, என்ன செஞ்சிருந்தா அவங்க தப்பிச்சிருப்பாங்க, அதுதான் இந்த ஆயத்துல பார்க்கணும். அவங்க என்ன சொல்றாங்க? வகாலு, இன்னும் அவங்க சொன்னாங்க, லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபீ அஸ்ஹாபிஸ் ஸஈர். லவ் குன்னா நஸ்மஉ, நாங்கள் செவியுற்று இருந்தால், அவ் நஅகிலு, அல்லது எங்களுடைய புத்தியை நாங்கள் பயன்படுத்தி இருந்தால், மா குன்னா ஃபீ அஸ்ஹாபிஸ் ஸஈர், நரகத்தினுடைய கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த நரக நெருப்பினுடைய தோழர்களாக, அதனுடைய மக்களாக ஆவதை விட்டும் நாங்கள் தப்பித்திருப்போம், அதுல நாங்க அந்த மாதிரி ஆகியிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நாங்க செய்த தவறு என்ன? தூதர்களை பொய்ப்பித்தோம், அல்லாஹ் எதையுமே இறக்கல அப்படின்னு நாங்க சொன்னோம். இன்னும் அந்த தூதர் மீது ஈமான் கொண்ட மக்கள் அவங்களெல்லாம் ஜலாலின் கபீர், பெரும் வழிகேட்டில் இருக்கிறீங்க என்று அவங்களையே நாங்க குறை சொன்னோம். ஆனால் அந்த எச்சரிக்கையாளர், அந்த தூதர் சொன்னதை நாங்கள் செவியேற்று இருந்தால், நாங்கள் காது கொடுத்து கேட்டு இருந்தால், அல்லது எங்களுடைய புத்தியை நாங்கள் பயன்படுத்தி இருந்தால், கொழுந்து விட்டு எறியக்கூடிய இந்த நரக நெருப்பினுடைய மக்களாக நாங்கள் ஆகியிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நமக்கு பெரும் படிப்பினையும் அறிவுறுத்தலும் இருக்கிறது. என்ன படிப்பினை, என்ன அறிவுறுத்தல் அப்படின்னு பார்த்தோம்னா, தூதர்கள் வரும் பொழுது, இறைவனுடைய தூதர்கள், அந்த தூதர்கள் மூலமாக வரக்கூடிய அந்த கிதாபுகள், வேத நூல்கள், அதற்கு தூதர்களுடைய விளக்கங்கள், இதெல்லாம் வரும் பொழுது ஒரு மனிதர் என்ன செய்யணும்? அதை காது கொடுத்து கேட்கணும். மக்காவினுடைய முஷ்ரிக்குகள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை சொல்லும் பொழுது காது கொடுத்து கேட்டாங்களா? இல்ல. அவங்க விரல்களால் காதுகளை அடைத்துக் கொள்வார்கள். எப்படி காதுல விரலை நுழைச்சு அடைச்சிக்குவாங்க. குர்ஆன் காதில் விழக்கூடாது, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சும் காதில் விழக்கூடாது, அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சு அவங்களுடைய காதில் நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக அவங்களுடைய விரல்களை கொண்டு காதுகளை அடைத்துக் கொள்வார்கள். கேட்க மாட்டோம் அப்படின்னு போவாங்க, வேகமா அந்த இடத்த விட்டு நோருவாங்க, காதுகளையும் அடைத்துக் கொள்வார்கள்.
அங்க நின்னாலும் காதுல விழுந்துருமா, காதை திறந்து வச்சிருந்தாலும் காதுல விழுந்துருமா. அப்ப விரல்களை கொண்டு காதுகளை அடைத்துக் கொள்வது, அந்த இடத்தை விட்டு வேகமாக அகன்று சென்று விடுவது என்பதை அந்த மக்கள் செய்தார்கள். இது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும் நடக்கல. முதல் ரசூலான நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கும் நடந்தது. கடைசி ரசூலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் நடந்தது. நடுவில் உள்ள பல தூதர்களுக்கும் அது நடந்திருக்கு. அதனால தான் அந்த தூதருடைய சமூகங்களை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, அந்த சமூகங்கள் என்ன சொல்லும், லவ் குன்னா நஸ்மஉ, நாங்கள் அதை செவியுற்று இருக்க வேண்டுமே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவ் நாக்கிலோ, அல்லது எங்களுடைய அறிவை பயன்படுத்தி இருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு உள்ள அந்த அறிவுறுத்தலும் எச்சரிக்கையும் இதுதான். தூதர்களை பற்றிய செய்திகள் வரும் பொழுது அந்த செய்திகளை செவியுற்று முதல்ல கேட்கணும். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடையில் ஒரு முக்கியமான அருட்கொடையான அந்த அறிவை பயன்படுத்தும். அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய அந்த வஹி இறை செய்தியை நாம கேட்கறதும் இல்லை, நம்முடைய அறிவை பயன்படுத்துறதும் இல்லை அப்படின்னா அது நிச்சயமாக நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழிதான். அப்போ நரகத்திலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா தூதர்களிடம் வந்தது, இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடமிருந்து வந்தது என்று நமக்கு ஒரு செய்தி வரும் பொழுது அதை காது கொடுத்து கேட்கும். அதே போல நம்முடைய அறிவையும் பயன்படுத்தும். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னையாவது செய்யணும், இரண்டையுமே சேர்த்து செய்தால் அது மிகவும் சிறப்பு. சரி, இப்ப இந்த ஆயத்துடைய முக்கியமான வார்த்தைகளை மட்டும் நம்ம சற்று விரிவாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அவங்க என்ன சொல்றாங்க, லவ் குன்னா நஸ்மஉ, நஸ்மஉ இந்த வார்த்தையை தான் நம்ம முதல்ல பார்க்க போறோம். இது சமஅ அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. சீன் மீம் ஐன், சமஅ அப்படின்ற வார்த்தையிலிருந்து வந்தது. சமஅ அப்படின்னா காது கொடுத்து கேட்கறது அப்படின்னு அர்த்தம். அதுல தான் சம் அப்படிங்கிற வார்த்தை வருது. அல்லாஹ் யாரு? அஸ்ஸமீஅ, எல்லாவற்றையும் கேட்கக்கூடியவர். மனிதர்களுக்கும் அந்த கேட்கிற தன்மை இருக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய கேட்கிற தன்மை வேற. அது அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கு உயர்ந்த அந்த தன்மைக்கு உகந்தவாறு இருக்கும். மனிதருடைய கேட்கும் தன்மை வேறு. ஆனா மனிதருடைய கேட்கும் தன்மையை வச்சு அவங்க கேட்டிருக்கோம். நாங்கள் எங்களுடைய சம் அதை பயன்படுத்தி இருக்க வேண்டும், நாங்கள் செவியுற்று இருக்க வேண்டும். இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் கொஞ்சம் கூடுதலா சொல்றேன். இங்கிலீஷ்ல ஒரு விஷயத்த காதல வாங்கறதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துவோம்? ஹியரிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? லிசனிங் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தும். ஹியரிங் அப்படிங்கிறதுக்கும் லிசனிங் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஹியரிங் அப்படிங்கிறது ஒரு சத்தம் நம்ம காதை அடைவது. லிசனிங்கிறது அதை நாம் கூர்ந்து கவனிப்பது. இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஒரு ஃபேன் சுத்திட்டு இருக்குதுன்னு நினைப்போம். ஃபேன் சுத்துறதுலயுமே ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் நம்ம காதை அடையும். ஆனால் இப்ப இந்த நம்ம வகுப்புல கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஃபேனுடைய சத்தத்தை நம்ம கவனிக்க மாட்டோம். மாறாக வகுப்புல இப்ப நான் பேசுறதை நீங்க கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருப்பீங்க இன்ஷா அல்லாஹ். இதுதானே? அப்போ சும்மா அந்த காதுல பல சத்தங்கள் வந்தாலும், பல ஓசைகள் வந்தாலும் எதை நாம் கூர்ந்து கவனிக்கிறோம் அப்படிங்கிறதா லிசனிங். ஹியரிங்கிறது காதுல எல்லாமே வரும். லிசனிங்ன்றது நாம் எதை தேர்ந்தெடுத்து கவனம் செலுத்துகிறோம், எதை தேர்ந்தெடுத்து கேட்கிறோம், எதில கவனிச்சு கேட்கிறோம் அப்படிங்கிறது. இப்ப நஸ்மஉ, தூதர்கள் சொன்னதை நாங்க காதுல வாங்கி இருக்கணுமே அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே போற போக்குல அவங்க சொல்றதை அப்படியே காதுல விழுற மாதிரி விட்டுட்டு போறதா? இல்ல, கூர்ந்து கவனிச்சிருக்கும் அவங்க என்ன சொல்றாங்க, இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன செய்தி இருக்கு, நாம் நம்முடைய நம்பிக்கைகளில் எதை சரி செய்ய வேண்டும், நம்முடைய பேச்சுகளில் எதை சரி செய்ய வேண்டும், நம்முடைய செயல்களில் எதை சரி செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கை முறையில் என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் காது கொடுத்து கவனிச்சு கேட்டு யோசிக்க. அப்ப தூதர்கள் அல்லாஹ் என்ன சொன்னாங்க அப்படிங்கறத சொல்லுவாங்க. அல்லாஹ் இப்படி இருக்க சொன்னாங்க. அப்ப அதை காது கொடுத்து கேட்டா நம்ம என்ன செய்யணும்? அப்படி இருப்பவர்களாக நம்ம ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு தூதர்கள் அறிவிப்பாங்க. அதை காது கொடுத்து கேட்கும்போது நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க, இனிமேல் நாம் அப்படி இருக்கக்கூடாது, அப்படி பேசக்கூடாது, அப்படி நினைக்க கூடாது அப்படின்னு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ லவ் குன்னா நஸ்மஉ, நாங்கள் இதை செவியேற்று இருக்க வேண்டுமே அப்படின்னா என்ன? சும்மா காதல வாங்கி இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் அல்ல. மாறாக இதை கவனித்து இருக்க வேண்டுமே.
இதை கவனித்து அதன் அடிப்படையில் எங்களை மாற்றிக் கொண்டிருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்க. அப்படின்னு நாங்க சொல்லும்போது இதை நாங்கள் செவியற்று இருக்க வேண்டுமே, அல்லது எங்களுடைய புத்தியை பயன்படுத்தி இருக்க வேண்டுமே. அப்படி செய்திருந்தால், இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு செய்திருந்தால் கூட நாங்கள் நரக நெருப்புடைய கொழுந்து விட்டெறியக்கூடிய இந்த நரக நெருப்புடைய மக்களாக ஆகியிருக்க மாட்டோமே அப்படின்னு அன்னைக்கு புலம்புறாங்க. வருத்தப்பட்டு புலம்புறாங்க. நஷ்டப்பட்டுட்டுமே, இந்த மாதிரி ஆகிடுச்சே, இதுக்கப்புறம் மாற்ற முடியாது அப்படின்னு புலம்புறாங்க. இது எதிர்காலத்துல நடக்க போற விஷயம். தீர்ப்பு நாளில் அல்லாஹ் தீர்ப்பு கொடுத்து விட்ட பிறகு நடக்க போற விஷயம். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்கூட்டியே நமக்கு சொல்லி காண்பிக்கிறாங்க. நாளைக்கு இதான் அவங்க பேசுவாங்க, இதுதான் அவங்க பேச்சு. அப்போ அந்த பேச்சை சொல்லி காண்பிப்பதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி பேசுறவங்களா புலம்புறவங்களா நீங்க ஆகிடாது. அப்ப இந்த விஷயங்களை நீங்க செஞ்சிருங்க. அவங்க காது கொடுத்து கேட்கல, கவனிக்கல, கவனித்து தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. நீங்க காது கொடுத்து கேளுங்க, கவனிங்க, யோசிங்க, மாற்றிக்குங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்றாங்க இதன் மூலமா. அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்க, குன்னா நஸ்மவ், நாங்கள் இதை காது கொடுத்து கேட்டிருக்கோம், அவ் நஅகிலு, அல்லது நாங்கள் எங்களுடைய அக்ல் அதை பயன்படுத்தி இருக்கணும். இந்த நஅகிலு அப்படிங்கிறது ஐன் காஃப் லாம், இந்த 3 எழுத்துக்கள்ல இருந்து அகல அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. அகல அப்படின்னா அறிவை பயன்படுத்துதல், சிந்தித்தல், சிந்தித்து புரிந்து கொள்ளுதல், சிந்தித்து புரிந்து சரியான செயலை ஆற்றுதல் அப்படின்னு அர்த்தம். அதுதான் அகல. அதுல இருந்து அகல் அப்படிங்கிற வார்த்தை வருது. அப்படின்னா என்ன, அறிவு. ஆனா பொதுவாக அறிவு அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம், இது வரைக்கும் எப்படி புரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் அரபியில அதற்கான வார்த்தையான இந்த அகல் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம். பொதுவா அறிவுங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சிருப்போம், ஒரு அறிவாளி அப்படின்னு யாரும் சொல்லுவோம், யார் அறிவோட செயல் பண்றாங்களோ அவங்கள அறிவாளி அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா. அவர் முஸ்லீமாகவும் இருக்கலாம், காஃபிராகவும் இருக்கலாம். ஒரு பெரிய விஞ்ஞானி இருப்பார், காஃபிரா இருப்பார். ஒரு பெரும் வியாபாரி இருப்பார், அவர் அறிவுடையவர் தான், காஃபிரா இருப்பார். மக்களுக்கு ஒரு பெரும் தலைவனாக இருப்பார், காஃபிராக இருப்பார். அதே போல அவங்க முஸ்லீமாவும் இருக்கலாம். அந்த தலைவர் முஸ்லீமா இருக்கலாம், விஞ்ஞானி முஸ்லீமா இருக்கலாம், வியாபாரி முஸ்லீமா இருக்கலாம். அப்போ இவங்கள யார் அறிவாளின்னு கேட்டா இவங்களும் அறிவாளி தான், அவங்களும் அறிவாளி தான் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் இல்லையா. இதுல யாருக்கு அறிவு இருக்குன்னு கேட்டா இவங்களுக்கு இருக்கு, அவங்களுக்கு இருக்கு. அறிவுங்கிறது பொதுவானது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனா இந்த அக்ல் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, இந்த அறிவு அப்படிங்கிறது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருந்தாலும், எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தாலும், அந்த அக்ல் அப்படிங்கிறதுக்கான வரையறை, அதாவது அந்த டெபினிஷன் இருக்கு பாருங்க, இஸ்திலாஹ், அது வந்து நம்ம வழக்கமா நினைக்கிற வரையறை கிடையாது. இந்த அக்ல் அப்படிங்கிறது அதுக்கு என்ன அர்த்தம் அரபி மொழியில அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிந்தனை, அதாவது அறிவை பயன்படுத்துறது, யோசிக்கிறது, இதோட நிக்கிறது கிடையாது. யோசிக்கிறது, சிந்திக்கிறது, அறிவை பயன்படுத்துறது, அறிவை பயன்படுத்தி எது சரியானதோ அதை செய்வது, எது தவறானதோ அதை செய்யாமல் அதை விட்டு விலகுவது, அதற்கு பெயர் தான் அக்ல். அப்ப அக்ல் அப்படிங்கிறது வந்து அறிவு, பகுத்தறிவு, புத்திசாலித்தனம் அப்படிங்கிறதோ நிக்கல. அக்ல் அப்படிங்கிறது, அந்த அறிவுங்கிறது செயல்பட வைக்கணும். அறிவுங்கிறது செயல்பட வைக்கணும். எது சரியானதோ அதை செய்ய வைக்கணும், எது தவறானதோ அதை விட்டு விலக வைக்கணும். யார் அதை செய்கிறாங்களோ அவங்கதான் அக்லுடையவர்கள். அக்லுடைய மனிதனுக்கு ஆக்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் தமிழ்ல, அது மன்னிக்க தமிழ்ல இல்ல, அது அதனுடைய பெண்பால் வந்து ஆக்கிலா. முஸ்லிம் பெண்கள்ல ஆக்கிலா அப்படிங்கிற பேர் வைக்கிறத பார்க்கலாம். முஸ்லிம் ஆண்கள்ல ஆக்கில் அல்லது அகீல், தொடர்ச்சி அறிவை பயன்படுத்திக்கிட்டே இருக்கவர் அப்படிங்கிற பேர்லாம் வைக்கிறத பார்க்கலாம். இதெல்லாமே அக்ல் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வருது. இந்த அக்ல் அப்படிங்கிற வார்த்தை அதனுடைய சரியான பொருள் எது? அக்ல் அப்படிங்கிறது அறிவு, சிந்தனை செய்தல் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. அந்த அறிவு, அந்த சிந்தனை செய்தல், சரியான விஷயத்தை அடையாளம் காண வைத்து அந்த சரியான விஷயத்தை ஏற்றுக்கொள்ள செய்யும், அந்த சரியான விஷயத்தை பேச வைக்கணும், அந்த சரியான விஷயத்தை செய்ய வைக்கணும். அப்படி இருந்தால்தான் அதற்கு பெயர் அக்ல்.
அதே போல தவறான விஷயம் என்பதை சிந்தித்து ஆராய்ந்து கண்டுபிடிக்கணும். இது தவறான விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால் மட்டும் பத்தாது. தப்பு எது அப்படின்னு தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது. அந்த தவறை விட்டு விலக வேண்டும். மனது ரீதியாக அந்த தவறை விட்டு விலகணும். அந்த தவறான விஷயங்களை விட்டு பேசுறதை விட்டு விலகணும். அந்த தவறுகளை செய்வதை விட்டு விலகணும். அப்ப சரியை தெரிந்து கொள்ளணும், சரியை ஏற்றுக்கொள்ளணும், சரியை பேசணும், சரியை செய்யணும். அதே போல தவறை தெரிந்து கொள்ளணும், இது தவறு அப்படிங்கறத புரிந்து கொள்ளணும், அந்த தவறை விட்டு விலகணும், அந்த தவறான பேச்சுகளை விட்டு விலகணும், தவறான செயல்முறைகளை விட்டு விலகணும். இதெல்லாம் இருந்தால்தான் அவங்க அறிவு உடையவர், அதாவது அகல் உடையவர். இப்ப இங்க இவங்க புலம்புறத பாருங்க. காஃபிர்களுடைய சமூகங்கள் எப்படி புலம்புறாங்க? நாங்கள் அந்த தூதர் எச்சரிக்கையாளர் சொன்னதை செவியற்று இருக்கணுமே, கவனிச்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க? அவ் அப்படின்னா அல்லது அப்படின்னு அர்த்தம். வ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்த்திருக்கோம். வ அப்படிங்கிறது ரெண்டு விஷயங்களை சேர்த்து சொல்றதுக்கு பயன்படுத்தப்படும். மூசா வ ஹாரூன். மூசா இன்னும் ஹாரூன். இங்கிலீஷ்ல அண்ட், ஏஎன்டி அண்ட் அப்படிங்கிறதுக்கு அந்த வ அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். ஆனா அதுக்கு மாற்றமானது இந்த அவ் அப்படிங்கிறது. அவ் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல ஆர், ஓ ஆர் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? தமிழ்ல என்ன சொல்லுவோம்? அல்லது. அப்ப ரெண்டு விஷயங்களை சேர்க்கறதுக்கு அவ் சொல்ல மாட்டோம். இது அல்லது அது. அப்ப ரெண்டு வெவ்வேறு விஷயங்கள். இது அல்லது அது அப்படின்னு சொல்லும் போது, இப்ப நீங்க என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு வீட்டுல கேட்கறான்னு வச்சுக்கோங்க. இட்லியா தோசையா அப்படின்னு கேட்கும் போது இது அல்லது அது, இட்லி அல்லது தோசை, அந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்போம் இல்லையா? இப்ப நீங்க எந்த நாட்டுக்கு போறீங்க அப்படின்னு கேட்கும் போது, நான் வந்து நீங்க சவுதிக்கு போறீங்களா, துபாய்க்கு போறீங்களா? ரெண்டுத்துக்கும் போக முடியாது. ஏதாவது ஒண்ணுதான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். அப்ப இது அல்லது அது அப்படின்னு சொல்றதுக்கு அவ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க அரபியில். அப்ப இங்க என்ன சொல்லப்படுது? நஸ்மஉ அவ் நஅகிலு. நாங்க அந்த எச்சரிக்கையாளர் சொன்னதை கவனிச்சிருக்கோம், அல்லது நஅகிலு எங்களுடைய அறிவை பயன்படுத்தி இருக்கோம். இது யார் சொல்றாங்க? அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரோ ஒரு சில தனிநபர்களோ அல்ல, ஒட்டுமொத்த சமூகமும் சொல்லுது. அதாவது அந்த சமூகத்துல யாரெல்லாம் காஃபிர்களாக இருந்தாங்களோ அவங்க எல்லாம் ஒன்றாக திரட்டப்பட்டு, ஒரு பெரும் திரள் கூட்டமாக திரட்டப்பட்டு, ஒற்றை படை போன்று அங்க ஆக்கப்பட்டு அவங்க நரகத்துல போடப்படுறாங்க. அப்ப அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் சொல்லுது, எங்களுடைய அறிவு பயன்படுத்தி இருக்கணுமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஒட்டுமொத்த கூட்டத்திலையும் அறிவுடைய ஒருத்தனும் இல்லை அப்படின்னு அர்த்தமா? சிந்திக்க தெரிந்த ஒருவருமே இல்லை அப்படின்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. அவங்களுக்கு சிந்திக்க தெரியும், ஆனால் அந்த சிந்தனையை சரியான முறையில் அவங்க பயன்படுத்த, அதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. எங்களுடைய அக்களை நாங்க பயன்படுத்தி இருக்கணுமே அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் சிந்தித்து இருக்க வேண்டுமே அப்படின்னு மட்டும் அர்த்தம் இல்ல, சரியான முறையில சிந்தித்து இருக்கணுமே. சிந்தித்து எது சரிங்கிறத புரிஞ்சிருக்கணுமே, அந்த சரியை ஏற்றுக்கொண்டிருக்கணுமே, அந்த சரியை பேசி இருக்கணுமே, அந்த சரியை செஞ்சிருக்கணுமே. அதே போல சிந்தித்து எது தவறு என்பதை புரிந்து கொண்டிருக்க வேண்டுமே. அந்த அந்த விஷயம் தவறு அப்படிங்கிறத நாம ஏற்றுக்கொண்டிருக்கணுமே. அந்த தவறான விஷயத்தை விட்டு, அந்த தவறான பேச்சுகளை விட்டு நம்ம விலகி இருக்கணுமே, அந்த தவறான செயல்களை விட்டு விலகி இருக்கணுமே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அதுதான் எங்களுடைய அறிவை நாங்க சரியான முறையில பயன்படுத்தி இருக்கணுமே அப்படின்னு. அப்ப அகல் அப்படிங்கிறது சிந்திக்கும் திறன் மட்டுமல்ல, அந்த சிந்திக்கும் திறன் சரி எது தவறு எது என்பதை நமக்கு பிரித்து காண்பிக்கும். பிரித்து புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் அடுத்து என்ன செய்யணும்? எது சரியோ அதை நாம எடுத்திருக்கணும், எது தவறோ அதை விட்டு நம்ம விலகி இருக்கணும். சரி தவறு பிரிச்சு பார்க்க தெரியல அப்படின்னா அது பிரயோஜனமான அறிவு இல்லை, பலன் தரக்கூடிய அறிவு அது இல்லை. அதே போல சரி தவறு எது என்பது தெரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதற்கு பிறகும் ஒருத்தர் தவறிலேயே நீடிக்கிறாங்க அப்படின்னா அதுவும் பலன் தரக்கூடிய சிந்தனை அல்ல, பலன் தரக்கூடிய அறிவு அல்ல. அப்போ சரியான சிந்தனை இருக்கணும். சரியான சிந்தனைங்கிறது சரியான எண்ணத்திற்கும் சரியான செயலுக்கும் நம்ம இட்டு செல்லும், சரியான பேச்சுக்கும் நம்ம இட்டு செல்லும். அதுதான் நாக்கள். இன்னைக்கு பேசுறாங்க பாத்தீங்களா, பகுத்தறிவு அப்படின்னு பேசுறாங்க. தமிழ்நாட்டுல நாத்திகர்கள்ல வந்து பகுத்தறிவாளர்கள் நாங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. நீங்க மதத்தை பின்பற்றினாலே உங்களுக்கு பகுத்தறிவு இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றது வந்து கிட்டத்தட்ட சரிதான்.
மனிதர்களால் உருவாக்கப்பட்ட எந்த மதத்தை நீங்கள் பின்பற்றினாலும் உங்களுக்கு பகுத்தறிவு இல்லை, உங்க அறிவை நீங்க பயன்படுத்தல அப்படின்னு தான் அர்த்தம். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட எந்த கடவுளை நீங்கள் வணங்கினாலும் உங்களுக்கு அறிவு இல்லை, உங்களுடைய பகுத்தறிவை நீங்க பயன்படுத்தலன்னு தான் அர்த்தம். இதெல்லாம் எதுக்கு? மனிதனால் உருவாக்கப்பட்ட அந்த கடவுள்கள் பொய்யான கடவுள்கள் அதெல்லாம். அதே போல மனிதனால் உருவாக்கப்பட்ட மதங்கள் அவையெல்லாம் பொய்யான மதங்கள். அப்ப மனிதனால் உருவாக்கப்பட்ட கடவுள்கள், மனிதனால் உருவாக்கப்பட்ட மதங்கள், இதை நீங்க பின்பற்றினீங்கன்னா, இந்த கடவுள்களை வணங்குனீங்கன்னா அது பகுத்தறிவுக்கு முரணானது தான். அப்ப பகுத்தறிவுக்கு முரண் இல்லாத, பகுத்தறிவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் எது? மனிதன் உருவாக்கிய கடவுளை வணங்குறது அப்படிங்கிறது பகுத்தறிவுக்கு முரணானது. ஆனால் மனிதனை உருவாக்கிய அந்த கடவுள், மனிதனை உருவாக்கிய அந்த இறைவன் அல்லாஹ், அவங்கள இறைவன் என்று உணர்ந்து ஏற்றுக்கொண்டு வணங்குவது அது சரியானது. அப்ப சரியான பகுத்தறிவு என்ன செய்யும்? மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கடவுள்களை நிராகரிக்க சொல்லும். மனிதனை உருவாக்கிய, எல்லாவற்றையும் உருவாக்கிய அந்த ஒரே இறைவனாகிய அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள சொல்லும், அந்த அல்லாஹ்வை வணங்க சொல்லும். சரியான பகுத்தறிவுங்கிறது அதுதான். அதே போல மனிதர்களால் உருவாக்கப்பட்ட இந்த வாழ்க்கை முறைகள், அதைத்தான் மதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கு மதம் அப்படின்னாலே அது கடவுள்களை வச்சு வணங்குறது தான் அப்படின்னு சொல்லி பொதுவா நினைக்கிறாங்க. ஆனா ஒரு மதம் அப்படிங்கிறது உண்மையில சொல்ல போனா அது ஒரு வாழ்க்கை முறை. வாழ்க்கையில நம்ம செல்லக்கூடிய ஒரு வழிமுறை, அதுக்குத்தான் மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கம்னா என்ன? ஒரு மார்க்கமா போறான், ஒரு மார்க்கமா பேசுறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? மார்க்கம்ங்கிறது வழி அப்படின்னு அர்த்தம். அப்ப மதம், மார்க்கம், வழிமுறை இதெல்லாம் ஒண்ணுதான். நான் எந்த மதத்தையும் பின்பற்றலைங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். குறிப்பா தமிழ்நாட்டுல நாத்திகவாதி, பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் நீங்க எந்த மதத்தையும் பின்பற்றலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கலாம், நீங்க எந்த மக்கள் கிட்ட மதம் என்று எது அறியப்படுதோ அதை நீங்க பின்பற்றல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையை எதை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் பெரியாரிஸ்டுங்க, அப்போ உங்க மதம் பேரு பெரியாரியம். நான் கம்யூனிஸ்டுங்க, பொது உடைமைவாதி அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ உங்க மதத்தின் பேரு பொது உடைமைவாதம், கம்யூனிசம். இந்த மாதிரிலாம் இருக்கு. நான் சோசியலிஸ்ட், நான் கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு சொன்னா உங்க மதத்துக்கு பேர் அதுதான். நான் சயின்ஸ் என்ன சொல்லுதோ அதை எடுத்துக்குவாங்க அப்படின்னா உங்க மதத்துக்கு பேரு சயின்டிசிசம், விஞ்ஞான வாதம், அதுதான் உங்க மதத்துக்கு பேர். அப்போ மக்களுக்கு மத்தியில பரவலா இருக்கக்கூடிய ஒரு மதத்துல நீங்க இல்ல. ஆனால் புதிதாக ஒரு மதத்தை நீங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறீங்க. அந்த மதத்துக்கென்று வழிகாட்டிகளை நீங்க வச்சிருக்கிறீங்க. நாங்க ஜீசஸ வணங்கலங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா அப்படி சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டுகள் கார்ல் மார்க்ஸை தங்களுடைய வணங்கக்கூடிய தெய்வமாகவும் தங்களுடைய வழிகாட்டியாக இறை தூதர் போன்று ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். கம்யூனிசம், பொது உடைமை பேசுறவங்க எல்லாம் கார்ல் மார்க்ஸை தான் வைக்கிறாங்க இல்லையா? கார்ல் மார்க்ஸுக்கு சிலையெல்லாம் வைப்பாங்க, கார்ல் மார்க்ஸ் போட்டோ எல்லாம் மாட்டி வைப்பாங்க. எதுக்குப்பா? இதைத்தானே மதங்களை பின்பற்றக்கூடியவங்க செய்யறாங்க. ஜீசஸ் போட்டோ மாட்டி வச்சிருக்கிறாங்க, ஜீசஸ் சிலையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க, புத்தருடைய போட்டோ மாட்டி வச்சிருக்காங்க, புத்தருடைய சிலையை வச்சிருக்கிறாங்க. ஜீசஸ கடவுளுங்கிறாங்க, புத்தரை கடவுளுங்கிறாங்க. இல்ல நாங்க புத்தரை கடவுளா ஏத்துக்கிறது இல்ல. சரி, அப்ப என்னவா ஏத்துக்கிறீங்க? அவரு எங்களுக்கு புத்தியை போதிக்கக்கூடிய, சரி அப்ப இறை தூதரா ஏத்துக்கிறீங்களா? வழிகாட்டின்னு எடுத்துக்கிறீங்களா? அதுதான் இன்னைக்கு நடக்குது. இறைவனுடைய தூதர்களை வழிகாட்டிகளாக எடுக்கல அப்படின்னா சும்மாலாம் இருந்துட மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் வழிகாட்டியை எடுத்துக்கொள்வாங்க. அது கார்ல் மார்க்ஸா இருக்கலாம், புத்தரா இருக்கலாம், பெரியாரா இருக்கலாம். இந்த கார்ல் மார்க்ஸ், புத்தர், பெரியார் இந்த மாதிரி யாரோ ஒருத்தரை எந்த இடத்துல கொண்டு வைக்கிறாங்க? ஒண்ணு இறைவனுடைய இடத்துல வைக்கிறாங்க, அல்லது இறை தூதருடைய இடத்துல வைக்கிறாங்க, அல்லது ரெண்டையும் கலந்து வைக்கிறாங்க. கிறிஸ்துவர் அப்படிதான் செய்யறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமை அவங்க இறைவனும் சொல்லுவாங்க, இறைவனுடைய மகனும் சொல்லுவாங்க, வாழ்க்கை வழிகாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? அந்த மாதிரிதான் இவங்க நேரடியா கார்ல் மார்க்ஸ் இறைவன் சொல்லினாலும் வாழ்க்கைக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு வேத நூலை கார்ல் மார்க்ஸ் கொடுத்திருக்கிறார். என்னது? டாஸ் கேபிட்டல், த கேபிட்டல் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஜெர்மன்ல எழுதப்பட்ட புக்கு.
மூலதனம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் கூட 21ஆம் நூற்றாண்டுக்கான ஒரு விளக்கம் அப்படின்னு போட்டு மூலதனம் தமிழ்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப இந்த மூலதனங்கிறது என்ன? இதுதான் அவங்க உலகத்தை பார்க்கிற பார்வை, அவங்களோட வேர்ல்டு வியூ. அதன் அடிப்படையில் தான் அவங்க வாழ்க்கை முறையை அவங்க அமைச்சுக்கிறாங்க. அவங்களுடைய அரசியல் மட்டுமல்ல, அவங்க பொதுவாக வாழ்க்கையை பார்க்கிற முறையே, பிறரோடு பழகுற முறையே அதன் அடிப்படையில் தான் அமைச்சுக்கிறாங்க. எது சரி எது தவறு என்பதையே அவங்க அந்த புத்தகத்தின் அடிப்படையில் தான் முடிவு பண்றாங்க. சில பேர் கூடுதலாக இந்த மார்க்சனுடைய எழுத்துகளுக்கு விளக்கங்களுக்கு ரஷ்யாவில் எப்படி செயல் வடிவம் கொடுத்தாங்களோ, குறிப்பா ரஷ்யா சோவியத் புரட்சிக்கு பிறகு சோவியத் யூனியனாக USSR ஆக இருந்தப்போ அங்க லெனின் எப்படி கொடுத்தாரு அப்படிங்கிற அடிப்படையில மார்க்ஸையும் லெனினையும் கலந்து மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. சில பேரு மார்க்ஸ் சொன்னதை சீனாவுல மாவோ சேதுங் அவரு எப்படி நடைமுறைப்படுத்தினாரோ அது ரெண்டுத்தையும் கலந்து மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அப்படின்னு ரஷ்யாவில் சொல்ற மாதிரி மார்க்சிஸ்ட் மாவோயிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாம் இந்தியாலுமே இருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட், சுருக்கமா ML, அந்த முதல் 2 எழுத்து எடுத்து மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அப்படின்னு போட்டுக்குவாங்க. மாவோயிஸ்ட் அப்படின்னு இருக்கு. பெரும்பாலான மாவோயிஸ்ட் இயக்கங்கள் தலைமுறை இயக்கங்களா வன்முறை இயக்கங்களா இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேர் அந்த வன்முறையெல்லாம் விட்டுட்டு தலைமுறையெல்லாம் விட்டுட்டு அரசியல் பாதைக்கு கூட வந்துடுறாங்க. ஆனா இவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் இப்படிதான் இருக்குது. இது ஒரு உதாரணம். அதே போல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பெரியாரிஸ்டுகள் என்ன செய்வாங்க அப்படின்னா பெரியாருடைய எழுத்துக்கள்லாம் தொகுத்து வச்சுக்கிட்டு பெரியாருடைய பார்வையில அவங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க. பெரியார் பெண் விடுதலைக்கு இப்படி சொல்லி இருக்கிறாருன்னா இவங்க அந்த கோணத்திலேயே பேசுவாங்க. பெரியார் சொன்னதுல சரியானதும் இருக்கு, தவறானதும் இருக்கு. பெரியார்னா எந்த பெரியார்? நம்ம தப்லீக் ஜமாத் புக்ல வருது அந்த பெரியாரை பத்தி நான் பேசல. பெரியாருங்கிறது தமிழ்நாட்டுல இந்த ஈவே ராமசாமி என்று ஒருத்தர் இருந்தார். திராவிடர் கழகம் என்ற அந்த இயக்கத்தை நடத்தினாரு. திராவிடர்களுக்கு என்று ஒரு சிந்தனை போக்கை உருவாக்கி கொண்டு வந்தார். அதுல கம்யூனிஸ்ட் போக்கையும் உள்வாங்கினாரு, அந்த விஞ்ஞானவாதம் சயின்டிசம் போக்கையும் உள்வாங்கினார். இந்த மாதிரி பல்வேறு சிந்தனைகளை உள்வாங்கி அவருடைய சொந்த சிந்தனையுமே முன் வச்சு இங்க பெரியாரிய நாத்திக திராவிட இயக்கம் அப்படிங்கறத அவர் முன் வச்சிருக்கிறார். அது இன்றைக்கு தமிழ்நாட்டுல பரவாயில்ல பேசப்படுது. அதுல கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கு. பெண் அடிமையை உடைக்கிறோங்கிற பேர்ல பெண்களுடைய இயல்புக்கு மாற்றமான விஷயங்களை செய்ய சொல்றதும் இருக்கு. என்னுடைய இயற்கை தன்மைக்கு மாற்றமானதை செய்ய சொல்றதும் இருக்குது. உண்மையிலேயே பெண் அடிமைக்கான விஷயங்களையுமே அவங்க உடைச்சிருக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல அதுல வரம்பு மீறி போய் பெண் விடுதலை அப்படிங்கிற பேர்ல பெண்ணை எந்த கட்டுப்பாடும் இல்லாத ஒருவராக ஆக்கிடுறோம். எந்த ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இல்லாதவங்கள ஆக்கிடுறோம். அப்ப இதெல்லாம் கூட ஒரு மதம் தான். இதெல்லாம் ஒரு வாழ்க்கை முறைனா ஒவ்வொரு வாழ்க்கை முறைக்கும் மார்க்கம் அல்லது மதம் அப்படின்னு தான் பேர். ஏன்னா நிறுவனமயமாக்கப்பட்ட மதம், இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு ரிலீஜன், அதெல்லாம் இப்ப இந்துயிசம், கிறிஸ்டியானிட்டி, ஜூடாயிசம், சிக்கிசம், இதெல்லாம் இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு ரிலீஜன். இதுக்கெல்லாம் இந்த முறைகள் இருக்கு. இதெல்லாம் இன்னும் இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆக்கப்படலை, நிறுவனமயம் ஆக்கப்படலை அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் பெரியாரியம், இந்த கம்யூனிசம், பொது உடைமைவாதம், இவையெல்லாம் மதங்கள் தான். அதே போலதான் அம்பேத்கரியவாதம். அம்பேத்கரை தங்களுடைய வாழ்க்கை வழிகாட்டியாக எடுத்துக்கொள்கிறார்கள். அம்பேத்கர் சொன்னதுல சரியான விஷயங்களும் இருக்கு, தவறான விஷயங்களும் இருக்கு. ஆனால் அம்பேத்கர் சொல்றது அப்படியே கண்மூடித்தனமா எடுத்துக்கிட்டு அம்பேத்கர் பௌத்தத்துக்கு போனார், நாங்களும் பௌத்தத்துக்கு போவோம் அப்படின்லாம் போறாங்க. அப்போ இதுவுமே என்ன, இது அம்பேத்கரியவாதம் அப்படிங்கிறதுமே ஒரு மதம், அது ஒரு மார்க்கம், அது வாழ்க்கைக்கான ஒரு வழிமுறை. சில பேர் சொல்லுவாங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, ஆனா என் சொந்த முடிவு எடுத்துக்குவேன், நான் எந்த மதத்திலே இல்ல மார்க்கத்திலே இல்ல, அதே சமயத்துல என்னை அம்பேத்கரிஸ்ட்னு சொல்ல முடியாது, பெரியாரிஸ்ட்னு சொல்ல முடியாது, கம்யூனிஸ்ட்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பனா அவர் தனக்கென்று ஒரு தனி ஒரு மதத்தை, தனி ஒரு மார்க்கத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். அப்ப இந்த மதத்துல கடவுள் யாரு? அவரே தான். இந்த மதத்துல கடவுளுடைய வழிகாட்டி இறை தூதர் அப்படிங்கிறது அதுவும் அவரே தான். அவரு புத்தி சொல்றத பின்பற்றுன்னு சொல்லுவாரு. ஆனா எல்லா நேரங்களிலும் புத்தி சரியாக வேலை செய்யறது, உணர்வுகளும் சிந்தனையும் கலந்துருது. அறிவு எல்லா நேரத்திலையும் சரியாக வேலை செய்யறது இல்லை. அறிவுக்கு சரி என்று பட்டாலும் உணர்வுகள் வேற மாதிரி சொல்லுது அப்படின்னா அவங்க வேற மாதிரி நடந்துருவாங்க. உதாரணத்துக்கு சொல்லுமே, சாப்பாடு விஷயத்திலேயே அறிவு சொல்லும், இந்த சாப்பாடு உனக்கு நல்லது இல்லை, உன் உடம்புக்கு கெடுதி அப்படின்னு சொல்லும். ஆனா உணர்வுகள் என்ன சொல்லும்? நாக்கு அந்த சுவை இழுக்கும், அது உடம்பு சரியில்லை தான், இந்த ஒரு தடவை சாப்பிட்டுக்கோமே அப்படின்னு சொல்லும். கொஞ்சம் தானே சாப்பிட போறோம், அல்ல இந்த ஒரு நாள் தானே சாப்பிட போறோம், ஒரு வேளை தானே சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி உணர்ச்சிகள் அறிவை மிகைக்கும்.
அப்ப அந்த நேரத்துல அறிவு எது சரி எது தவறு என்று சொன்னாலும் முடிவு என்பது அறிவின் அடிப்படையில் எடுக்கப்படுவது அல்ல. அந்த இடத்துல முடிவுங்கிறது உணர்ச்சிக்கு கட்டுப்படுவது. அப்ப அங்க கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இல்லை. அப்ப இந்த இடத்துல யார் முடிவு எடுக்கிறது? அறிவான்னு கேட்டா இல்ல, உணர்ச்சி. உணர்ச்சின்னு சொல்றதை விட ஆசை. அறிவு முடிவெடுப்பதை விட ஆசை முடிவெடுக்குது. சில நேரங்களில் வெறுப்பு முடிவெடுக்கும். அறிவு சொல்லும், இந்த மனிதருக்கு நம்ம உறுதுணையா நிக்கணும், அவர் நல்ல விஷயத்தை செய்யறார் அப்படின்னு சொல்லும். ஆனா அந்த மனிதர் பேர்ல உள்ள ஒரு வெறுப்பு, ஒரு காழ்ப்பு என்ன செய்யும்? அவர் செய்யறதெல்லாம் நல்லதா இருக்கலாம், ஆனா நம்ம அவருக்கு உதவக்கூடாது அப்படின்னு சொல்லும். அப்போ ஆசை, வெறுப்பு இது போன்ற உணர்வுகள் அந்த மனிதனை ஒரு குறிப்பிட்ட வகையில செயல்பட வைக்குது. அப்போ அவனுடைய இறைவன் யாரு, அவனுடைய தூதர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுடைய ஆசையோ அவனுடைய விருப்பம் தான். அதாவது அவனுடைய உணர்வுகள் தான் அவனுடைய இறைவனாக ஆகிவிடுகின்றன. அவன் தன்னுடைய ஆசையோ வெறுப்பையோ அவன் தன்னுடைய இறைவனாக ஆக்கிக் கொள்கிறான். உண்மையான அறிவுங்கிறது எது? உண்மையான அறிவு அப்படிங்கிறது நம்மளுடைய உணர்வுகளையும் தாண்டி வரணும், நம்முடைய பலகீனங்களை தாண்டி வரணும். அதுதான் உண்மையான அறிவு. அப்ப நமக்கு ஆசை சொல்லும், இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லும். ஆனால் அறிவு என்ன சொல்லும்? அதை சாப்பிட்டா உடம்பு கெடுதி, அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லும். அதுதான் உண்மையான அறிவு. அப்ப உண்மையான பகுத்தறிவுங்கிறது என்ன? பகுத்தறிவுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? பகுத்து அறிதல். பகுத்துனா என்ன? பிரித்து அப்படின்னு அர்த்தம். பகுத்தல் அப்படின்னா பிரித்தல். பகுத்தறிவுனா பிரிச்சு பார்க்கறது. நமக்கு அரபியில குர்ஆனுடைய ஒரு வார்த்தை வச்சு சொல்றது ஒரு ஃபுர்கான். எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பிரிச்சு பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு. அப்ப உண்மையான பகுத்தறிவுங்கிறது என்ன? எது நன்மை எது தீமை அப்படிங்கறத நமக்கு பிரிச்சு சொல்லணும். எது உண்மை எது பொய் அப்படிங்கறத நமக்கு பிரிச்சு சொல்லணும். அப்ப உண்மையான பகுத்தறிவு என்று ஒன்று இருந்தால் குர்ஆனை, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள சொல்லும். அந்த குர்ஆன் வழியாக நம்மிடத்தில் பேசக்கூடிய நம்மை படைத்த இறைவனாகிய அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள சொல்லும். இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லும். உண்மையான பகுத்தறிவு அப்படின்னு இருந்தா அல்லாஹ்வை ஏத்துக்கணும், அல்லாஹ்வுடைய தூதரை ஏத்துக்கணும், அல்லாஹ் அனுப்பின அந்த வேத நூலை ஏத்துக்கணும், அல்லாஹ் கொடுத்த அந்த மார்க்கத்தை ஏத்துக்கணும். அதுதான் உண்மையான பகுத்தறிவு. ஆனால் ஒருத்தர் தன்னை பகுத்தறிவாதி அப்படின்னு சொல்லிக்கிறார். ஆனால் அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வை தன்னுடைய ரப்பாக இலாஹாக ஏற்றுக்கொள்ளலை, இரட்சகனாக வணங்கக்கூடிய இறைவனாக ஏத்துக்கல. அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் தன்னுடைய வாழ்க்கை வழிகாட்டி என்றும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் குர்ஆனை தன்னுடைய வழிகாட்டு நூலாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் இஸ்லாமை தன்னுடைய மார்க்கமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அப்படின்னா அவர் உண்மையான பகுத்தறிவாதி அல்ல. அவருடைய பகுத்தறிவுங்கிறது அவருக்கு எது உண்மையோ அதை ஏற்றுக்கொள்ள வைக்கவில்லை. அப்படின்னா அவருடைய பகுத்தறிவு பலகீனமானது, அது உண்மையான பகுத்தறிவு அல்ல அப்படின்னு அர்த்தம். அப்ப அறிவை பயன்படுத்தினா எங்க நிக்கலாம்? இப்ப நமக்கு இதுல ஒரு கேள்வி வரணும். வரல அப்படின்னா அந்த கேள்வி நானே சொல்லிடுறேன். இப்ப இவங்க ரெண்டு விஷயங்களை முன் வைக்கிறாங்க. நரகத்துல அந்த சமூகங்கள் வீசப்படும் போது அவங்க என்ன சொல்றாங்க? லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு. முதல் விஷயம் என்ன? நஸ்மஉ, நாங்க காது கொடுத்து கேட்டிருக்கணுமே. ரெண்டாவது விஷயம் அவ் நஅகிலு, எங்களுடைய அக்ல், எங்களுடைய அறிவை பயன்படுத்தி இருக்கணுமே அப்படிங்கிறாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து பயன்படுத்தி இருக்கணுமே கூட அவங்க சொல்லல. லவ் குன்னா நஸ்மஉ வ நஅகிலு அப்படின்னு சொல்லல. நாங்க செவிட்டு இருக்கணும், இன்னும் நாங்க எங்க அறிவை பயன்படுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லல. மாறாக அவங்க எப்படி சொல்றாங்க? லவ் குன்னா நஸ்மஉ, ஒண்ணு தூதர் சொன்னதை கேட்டு இருந்திருக்கணும், அவ் அல்லது நஅகிலு, எங்களுடைய அறிவை பயன்படுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தூதர் சொன்னதை கேட்டால் சொர்க்கம் போவோம், நரகத்திலும் தப்பித்துக் கொள்வோம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த புரிந்த ஒரு விஷயம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? ஒண்ணு தூதர் சொன்னதை கேட்டிருக்கணும், அல்லது நஅகிலு, எங்களுடைய அக்ல், எங்களுடைய அறிவை பயன்படுத்தி இருக்கணும், சரியான முறையில பயன்படுத்தி இருக்கணும் என்று சொல்றாங்க. அப்ப அறிவை சரியான முறையில் பயன்படுத்தினால் நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாமா? இந்த கேள்வி நமக்கு வந்திருக்கணும். வரல அப்படின்னா இந்த கேள்வி இப்ப நான் முன்வைக்கிறேன். அறிவை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நரகத்திலிருந்து தப்பித்து விடலாமா? இப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா ஒரு 2-3 வகுப்புகளுக்கு முன்னால் நான் சொன்ன ஒரு விஷயத்துக்கு வரணும். மனிதனுக்கு வழிகாட்டுவதற்கு மனிதனை படைத்த அந்த அல்லாஹ் மனிதனுக்கு உள்ளேயே சில விஷயங்களை வச்சிருக்கிறாங்க.
அதே போல மனிதனுக்கு வெளியில் இருந்தும் வழிகாட்டுதல் அப்படிங்கிறது வருது. மனிதனுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய அந்த வழிகாட்டக்கூடிய விஷயங்கள் எவை? ஒன்னு அல் ஃபித்ரா, மனிதனுடைய அந்த இயற்கை தன்மை. மனிதனுடைய இயற்கை தன்மை எது? ஹனீஃப் ஆக இருக்கிறது. ஹனீஃப் அப்படின்னா என்ன? அல்லாஹ்வுக்கு சமமாக எதையும் ஏற்படுத்தாமல், அப்படி ஏற்படுத்தப்படுவதை விட்டு முற்றிலுமா விலகி அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ்வை மட்டும் தனித்து வணங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நிலை, அதற்கு பேர் தான் ஹனீஃப். அந்த நிலையில தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்தார். மனிதனை யாருமே தொந்தரவு பண்ணல. எந்த இன்னொரு மனிதனும் வேறு மதங்களை பின்பற்றக்கூடிய, வேறு கொள்கையை பின்பற்றக்கூடிய யாருமே அந்த மனுஷனை தொந்தரவு பண்ணல அப்படின்னு. அல்லது அஷைத்தான் ஆகிய இப்லீஸும் கூட அந்த மனிதனை தொந்தரவு பண்ணல அப்படின்னா, அந்த மனிதன் அல் ஃபித்ராவோடு மட்டுமே வளர்ந்தால், கலப்படம் இல்லாத சுத்தமான ஃபித்ராவோடு அவன் வளர்ந்தால், அந்த மனிதன் அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவங்களா தான் இருப்பான். இப்ப நாத்திகவாதிகள் சொல்லுவாங்க, கடவுளே இல்ல அப்படின்னு சொல்றவங்க, நம்ம ஊர் பெரியாரிஸ்டுகள் இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, மனுஷனுக்கு மதமே இல்லாம தாங்க பிறக்கிறான், நீங்க தாங்க மதத்தை சொல்லி கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியெல்லாம் இல்ல. மனிதனை அல்லாஹ் அந்த ஃபித்ராவோடு தான் படைக்கிறான். யாருடைய அல் ஃபித்ரா, அந்த இயற்கை தன்மை இயல்பு நிலை கலப்படம் இல்லாமல் இருக்கிறதோ அவங்க வஹியை உடனடியாக ஏற்றுக்கொள்வார்கள். இஸ்லாமை உடனடியாக ஏற்றுக்கொள்வார்கள். இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தயாரி நிலையில தான் ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கிறான். அந்த இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தயார் நிலை அப்படிங்கிறது இருக்கு பாருங்க, அதற்குத்தான் அல் ஃபித்ரா அப்படின்னு பேரு. அதான் நம்முடைய டிஃபால்ட் செட்டிங். இது இல்லாம கூடுதலாக உணர்வுகள் ரீதியாகவுமே புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தோம். 5 உணர்வுகள் இருக்கு அப்படிலாம் பார்த்தோம். அதுக்கு ஹிஸ் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் தான் இந்த அக்ல், அறிவு அப்படிங்கிறதையுமே அல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த 3மே உள்ளுக்குள்ளிருந்து நமக்கு வழிகாட்டக்கூடிய விஷயங்கள். வெளியிலிருந்து நமக்கு வழிகாட்டக்கூடியது எது? அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய அந்த செய்தி, இறை செய்தி. அதுக்குத்தான் அரபில வஹ்யி அப்படின்னு சொல்லுவாங்க. வஹி, இறை செய்தி நமக்கு 2 வடிவங்கள்ல வரும். வஹி, இறை செய்திங்கிறது நமக்கு 2 வடிவங்கள்ல வரும். ஒன்று அல் கிதாப் ஆக வரும், அதாவது இறைவனிடமிருந்து ஒரு வேத நூலாக, ஒரு புத்தகமாக வரும். அப்படி வந்ததுல கடைசியா வந்தது அல் குர்ஆன். இது வஹியினுடைய முதல் வடிவம். வஹியினுடைய இன்னொரு வடிவம், 2வது வடிவம் இருக்கு. அது என்ன? ஒவ்வொரு இறை தூதருக்கும் அந்த கிதாபினுடைய விளக்கமாக அல் ஹிக்மா என்ற தனிப்பட்ட ஞானத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அப்போ ஒவ்வொரு இறை தூதருக்கும் வஹி 2 வடிவங்கள்ல வருது. ஒன்று அல் கிதாப், இன்னொன்று அல் ஹிக்மா. அல் கிதாப்ங்கிறது வேத நூல், அல் ஹிக்மாங்கிறது இறை தூதருக்கு கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட ஞானம். அப்ப இந்த வேத நூலை இந்த இறை தூதருக்கு கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட ஞானத்தோடு சேர்ந்து புரியும் போதுதான் வேத நூலுடைய சரியான புரிதல், சரியான நடைமுறை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இந்த 2மே வஹி தான். இதை பற்றி நான் தனி ஒரு வகுப்புமே எடுத்திருக்கிறேன் விரிவாக. ஒரு 4-5 மணி நேரத்துடைய வகுப்பு, அதனுடைய வீடியோக்கள் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்தீங்கன்னா இந்த அல் ஹிக்மா அப்படிங்கிறது வஹி அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் குர்ஆன்ல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நீங்க பார்த்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அது தனி வகுப்பு. இப்ப நம்ம இங்க கவனிக்கிறது என்னன்னா, மனிதனுக்கு உள்ளுக்குள்ளேயே அல் ஃபித்ரா, அல் ஹிஸ், அல் அக்ல் இவெல்லாம் இருக்கிற மாதிரி வெளியில இருந்து வஹி 2 விதங்கள்ல வரும், 2 கோணங்கள்ல வரும். ஒன்று அல் கிதாப், வேத நூலாக வரும். இன்னொன்று அல் ஹிக்மா, இறை தூதருடைய ஞானம். ஹிக்மத் அப்படின்னா ஞானம், அது யாருக்கும் இருக்கும். ஆனா இந்த ஹிக்மாங்கிறது அல் ஹிக்மா, அது இறை தூதருக்கு கொடுக்கப்பட்ட ஞானம். ஒவ்வொரு தூதருக்கும் அல்லாஹ் அல் கிதாபை கொடுக்கும் போது அல் ஹிக்மாவையும் கொடுப்பான். அந்த கிதாபை அந்த அல் ஹிக்மா வழியாகத்தான் விளங்கிக்கணும். அதாவது அந்த வேத நூலை அந்த இறை தூதருக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தின் வழியாகத்தான் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த 2மே வஹியினுடைய 2 வடிவங்கள். இந்த 2ஐ நாம நமக்கு வெளியிலிருந்து பெற்றுக்கொள்றோம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அல் கிதாபை இறக்கி வச்சாங்க, அதுதான் அல் குர்ஆன். அதே போல அவங்களுக்கு என்று தனிப்பட்ட ஞானத்தை இறக்கி வச்சாங்க, அல் ஹிக்மாவை இறக்கி வைத்தாங்க. அதுதான் நபி வழி, சுன்னத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுன்னத்து முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. இப்ப இது 2ம் மனிதனுக்கு வெளியிலே இருக்கு.
அப்ப எந்த ஒரு மனிதனுக்கு உள்ளேயே அவனுக்கு அல் ஃபித்ரா இருக்கிறது போல, ஹிஸ் இருப்பது போல, அகல் அப்படிங்கிறது இருக்கு. இங்க அந்த நரகத்தில் போடப்படக்கூடிய அந்த கூட்டம், அந்த சமூகம் என்ன சொல்லுது? எங்களுடைய அக்கலை பயன்படுத்தி இருந்தால் நாங்கள் நரகவாசிகளாக ஆகியிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? எப்போ இது? இப்ப தூதர் வந்துட்டாங்க, நமக்கு முன்னாடி இருக்கிறாங்க. இப்போ தூதரை நீங்க சொல்றதை நாங்க கேட்க மாட்டோம், எங்களோட அறிவை மட்டும் பயன்படுத்திக்கணும்னு சொன்னா போதுமானதா அப்படின்னா போதாது. போதாது. தூதர் வந்துட்டாங்கன்னா தூதர் சொன்னதான் கேட்கணும். அப்ப இந்த அறிவை பயன்படுத்துறதுங்கிறது எப்போ? எப்பவுமே அறிவை பயன்படுத்தலாம். தூதர் சொன்னதை, தூதர் வழியாக வந்த அந்த வேத நூலை புரிந்து கொள்வதற்கும் அறிவை பயன்படுத்தலாம். தூதருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தனிப்பட்ட ஞானமாகிய அல் ஹிக்மாவை புரிந்து கொள்வதற்கும் அறிவை பயன்படுத்தலாம். ஆனா இந்த இடத்துல நரகத்தில் வீசப்படக்கூடிய காஃபியர்கள் என்ன சொல்றாங்க? ஒண்ணு நாங்க செவியுற்று இருக்கோம், அல்லது எங்களுடைய அறிவை பயன்படுத்தி இருக்கோம். அப்ப ரெண்டு வெவ்வேறு விஷயங்களை பேசுறாங்க. இது இரண்டு வெவ்வேறு காலகட்டங்களை குறிப்பது. அது என்ன? அது என்ன இரண்டு காலகட்டங்களை குறிப்பது? ஒண்ணு, உங்களுக்கு மத்தியில தூதர் வந்து விட்டார், அல்லது தூதர் கொடுத்த அந்த செய்தி வந்து விட்டார். அந்த செய்தியை எடுத்துக்கணும். தூதர் உயிரோடு இருக்கும் பொழுதே தூதர் வழியாக அந்த செய்தி வந்துட்டாலும் அந்த செய்தியை எடுத்துக்கணும். இல்ல தூதர் மரணித்து விட்டார்கள், அவங்க மரணத்துக்கு பிறகு நமக்கு வந்து அந்த தூதருக்கு வந்த செய்தி கிடைக்குது, குரான் கிடைக்குது, ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் கிடைக்கின்றன. இப்ப இதை அப்படியே எடுத்துக்கணும். இது தூதர் நேரா வந்து நம்மகிட்ட செய்தியை சொன்னார், அல்லது தூதர் மரணித்து விட்டாலும் கூட தூதருக்கு இறக்கி வைக்கப்பட்ட அந்த கிதாப் நமக்கு வந்துருச்சு, குரான் நமக்கு கிடைச்சிருச்சு, தூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தனிப்பட்ட ஞானம் அல் ஹிக்மா, அதுதான் நபி வழி, அது நமக்கு ஆதாரபூர்வமான ஹதீசுகளாக கிடைத்து விட்டது அப்படின்னா என்ன செய்யணும்? அங்கே நஸ்மா, அங்கே நம்ம செவியுற்றோம் அப்படின்னு வந்துடும். என்ன செய்யணும்? செவியுற்றோம்னு வந்துடும். இதுக்கு ஆதாரமாக நிறைய ஆயத்துக்களை சொல்லலாம். ஒரே ஒரு ஆயத், சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய கடைசி 2 ஆயத்துகள் இருக்கு பாருங்க. இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி அதை ஓதணும்னு கூட ஹதீஸ்களை பார்க்கலாம். அதுல அந்த கடைசி ஆயத்து எது? சூரத்துல் பக்ரால 286 ஆயத்துகள் இருக்கின்றன. 286. அதுல 285வது ஆயத், 285வது ஆயத், ஆமன الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله. இறை தூதரும் மூமின்களும் என்ன செய்வாங்க? ஆமன், அவங்க ஈமான் கொள்வாங்க. யார் மேல? ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி. 4 விஷயங்கள் அல்லாஹ் சொல்லி 4வதுல நிறுத்துறாங்க. ஆமன், ஆமன பில்லாஹி, அல்லாஹ் மீது ஈமான் கொள்ளுது, வ மலாயிகத்திஹி, அல்லாஹ்வுடைய மலக்குகள் வானவர்கள் மீது ஈமான் கொள்ளுது, வ குதுபிஹி, அந்த வானவர்கள் மூலமா அல்லாஹ் கொடுத்து அனுப்பின அந்த கிதாபுகள் மீது ஈமான் கொள்ளுது, வ ருசுலிஹி, இன்னும் அல்லாஹ் அனுப்பின ரசூல்கள் மீது, தூதர்கள் மீது ஈமான் கொள்ளுது. லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி, தூதர்கள்ல எந்த ஒருத்தரையும் நம்ம ஏத்துக்கிட்டு இன்னொருத்தரை மறுக்க மாட்டோம். எல்லா தூதர்களுமே நாங்க தூதர்கள் ஈமான் போடுவோம். இப்ப யூதர்கள் பாத்தீங்கன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாமே அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்த தூதர்களை ஏற்றுக்கொள்வாங்க. கிறிஸ்தவர்களை பாத்தீங்கன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் ஏத்துக்குவாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா உண்மையான மூமின்கள் எப்படி இருப்பாங்க? அல்லாஹ்வுடைய எல்லா தூதர்களையும் ஏற்றுக்கொள்வாங்க. அது யூதர்களை ஏற்றுக்கொள்ற மூசா அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ற ஈசா அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், அல்லது இவங்க எல்லாருக்கும் பின்னாடி கடைசி தூதராக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாக இருக்கட்டும், இந்த எல்லா தூதரையும் ஏத்துக்கும். அவங்க யூதர்களுடைய தூதர் நாங்க நம்ப மாட்டோம், அவங்க கிறிஸ்தவருடைய தூதர் நாங்க நம்ப மாட்டோம் அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்று அல்லாஹ் யாரையெல்லாம் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறாங்களோ, அதே போல நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லி நமக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் கிடைச்சிருக்கோ அவங்க எல்லாரையுமே அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாம் ஏற்றுக்கொள்வோம். அவங்க மீது நம்பிக்கை. லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி. அவங்க தூதர்னு நம்ம ஏத்துக்கிட்ட பிறகு நமக்கு, நம்ம சமூகத்துக்கு எந்த தூதர் அனுப்பப்பட்டாங்களோ, நம்முடைய காலகட்டத்துக்கு எந்த தூதர் அனுப்பப்பட்டாங்களோ அவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும்? சமிஅனா வ அத்தஅனா, நாங்கள் செவியுற்றோம் கீழ்ப்படிந்தோம். குஃப்ரானக ரப்பனா, எங்களுடைய ரப்பே எங்களை மன்னிச்சிருங்க, எங்கள் ரட்சகரை மன்னிச்சிருங்க என்று சொல்லி நம்ம அல்லாஹ்ட்ட கேட்போம். அப்ப தூதருடைய விஷயத்துல எப்படி நடந்துக்கணும்? தூதருடைய செய்தி நமக்கு வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா என்ன செய்யணும்? சமிஅனா வ அத்தஅனா, நாங்கள் செவியுற்றோம் கீழ்ப்படிந்தோம்
சமீனா அப்படின்னா என்ன? அந்த வார்த்தையில இருந்து வர்றதா சமீனா, நாங்கள் செவியிட்டோம், நாங்கள் காதுல வாங்கிட்டோம், கவனிச்சிட்டோம். நாங்கள் கீழ்ப்படிந்து விட்டோம். அப்ப தூதர்களுடைய செய்தி நமக்கு வந்துருச்சு. இப்ப இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்த அந்த இறை செய்தி வஹி, அது குர்ஆனாகவும் வந்தது. அதே போல அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பட்ட ஞானமாக அல் ஹிக்மாவாக கொடுக்கப்பட்டுச்சு. அதுதான் அஸ்-சுன்னா, நபி வழி. அதுதான் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் வழியா நம்ம வந்து அடையுது. அப்ப அல் குர்ஆன், ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள், இவை இரண்டையும் நாம பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? இல்லங்க இப்ப என் அறிவை பயன்படுத்துறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க. இந்த இரண்டையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும். இந்த இரண்டையும் புரிந்து கொள்வதற்கு அறிவை பயன்படுத்த வேண்டும். ஆனா இன்னைக்கு அறிவை பயன்படுத்தும் சொல்லக்கூடியவங்க இந்த இரண்டையும் மறுக்கிறதுக்கு அறிவை பயன்படுத்துறாங்க. அல்லது முஸ்லிம்கள்ல கூட சிலர் வந்து குர்ஆனை ஏத்துக்கிறாங்க, ஹதீஸை ஏத்துங்கன்னு சொல்லும் போது எங்க அறிவுக்கு இந்த ஹதீஸ் பொருந்தல, அதனால இந்த ஹதீஸை நாங்க மறுக்கிறோம் அப்படின்றாங்க. ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று ஹதீஸ் துறையின் அடிப்படையில் நிறுவப்பட்டாலும் கூட இல்ல எங்க அறிவுக்கு பொருந்தல அப்படிங்கிறாங்க. அறிவுங்கிறது குர்ஆன் ஹதீஸை விளங்குவதற்கு பயன்படுத்த வேண்டும், ஏற்றுக்கொள்வதற்கும் விளங்குவதற்கும் பயன்படுத்தும். இவங்க குர்ஆனை மறுத்தா காஃபிர் ஆயிடுவாங்கன்றதை தெளிவா விளங்கிக்கிறாங்க. அதுக்காக ஹதீஸை மறுக்கலாம் அப்படின்ற கோணத்துக்கு போறாங்க. அது ஒரு பெரும் வழிகேடு. அப்போ இறை தூதருடைய செய்தி வந்தா என்ன செய்யணும்? சமீஅனா வ அத்தாஅனா, நாங்கள் செவியுற்றோம், கீழ்ப்படிந்தோம் அப்படின்னு வந்துடும். அப்ப இங்க நரகத்துல வீசப்படக்கூடிய காஃபிர்கள் என்ன சொல்றாங்க? லவ் குன்னா நஸ்மு, ஒண்ணு நாங்க காதுல வாங்கி இருக்கணும், காதுல வாங்கி கீழ்ப்படிந்திருக்கணும். அல்லது இறை தூதருடைய செய்தியே நமக்கு வரல அப்படின்னா என்ன செஞ்சிருக்கணும்? அப்போ நம்முடைய அறிவை பயன்படுத்தி ஒண்ணு, இறை தூதருடைய செய்தி நமக்கு வரும் பொழுது அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு அதை புரிந்து கொள்வதற்கு அறிவை பயன்படுத்தணும். ஆனா அங்க அடிப்படைங்கிறது அந்த செய்தி தான், அந்த செவியுறுதல். அப்ப அந்த செவியுறுதல் ஒண்ணு நடக்கல, அது நடக்காம போகுமா? இறை தூதர் அனுப்பப்படாத சமூகம் அப்படின்னு ஒண்ணு உண்டா? கிடையாது. ஒவ்வொரு சமூகத்திற்கும் இறை தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறார். இறை தூதர் அனுப்பப்படாத சமூகமே கிடையாது. உலகத்துடைய எந்த பகுதியிலும் ஒரு சமூகம் ஒண்ணு இருக்கு, தனி ஒரு சமூகமா அது உருவெடுத்துருச்சு. அவங்க நேர்வழியை விட்டு வழிகெட்டு போறாங்க, அதாவது தௌஹீதை விட்டு ஷிர்க்குக்கு போறாங்க, அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவதை விட்டு விட்டு இணை வைத்தலுக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வழிகாட்டுவதற்கு அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறார். ஒவ்வொரு சமூகத்திற்கும் தூதர் வந்து இருக்கிறார். அந்த தூதர் வந்து அவங்களுக்கு மத்தியில அழைப்பு பணி செய்து அவங்களை நேர்வழிக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செஞ்சிருக்கிறார். அப்ப தூதர் வராத சமூகமே இல்லை. ஆனா என்ன நடக்கும்? சில சமூகங்களுக்கு ஆரம்பத்திலேயே தூதர் வந்திருப்பாங்க. அதாவது நம்ம கோணத்தில் பார்த்தா அது ஆரம்பம். அந்த சமூகம் பழைய சமூகமா இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவையோ சைனாவையோ எடுத்துக்கோமே, மிக பழைய நாகரிகங்கள், மிக பழைய நாகரிகங்கள், 3000 வருஷம், 4000 வருஷம், 5000 வருஷம்னு சொல்லி ஆயிரக்கணக்கான வருஷத்தை நம்ம வந்து சொல்றோம். இப்ப இந்த மக்களுக்கு இறை தூதர்கள் அனுப்பப்பட்டாங்களா அப்படின்னா அனுப்பப்பட்டு இருக்கணும். ஏன்னா இங்கெல்லாம் வழிகேட்ட பாக்குறோம், பல கடவுள் வணக்கத்தை பார்க்கிறோம். அப்ப இந்த மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கு என்று இறைவன் தூதரை அனுப்பி இருக்கணும். அந்த தூதர் யார்? அப்ப இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார்? தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார்? சீனாவுடைய பல பகுதிகள் இருக்கு, அவற்றுக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார்? ஆப்பிரிக்காவுடைய பல பகுதிகள் இருக்கிற காலம், அதங்கெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான வருடங்களாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார்? சில பேர் வந்து தாவா செய்யும்போது நம்மள்ட்ட கேட்பாங்க, இந்து மதத்தை சேர்ந்த சில சகோதரர்கள் கேட்பாங்க, அப்ப இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட தூதர் யாருங்க அப்படின்னு. இப்ப நான் திருப்பி கேட்பேன், இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட தூதர் யாரு நீங்க தான் சொல்லணும். தூதர் அனுப்பப்படாத பகுதியே கிடையாது, தூதர் அனுப்பப்படாத சமூகமே கிடையாது. அப்ப நம்ம இந்த இந்தியா அப்படிங்கிறது ஒரு துணை கண்டம், அது ஒரு தனி கண்டம் மாதிரி. பலாயிரக்கணக்கான வருடங்களாக இங்க மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களும் வந்து சிலை வணக்கம், இயற்கை வணக்கம்னு சொல்லி அந்த மாதிரி வழிகெட்டு போய் 2500 3000 வருஷமாவது குறைஞ்சபட்சம் ஆகியிருக்கு. அப்போ அந்த காலகட்டத்திலேயே இறைவனுடைய தூதர்கள் அனுப்பப்பட்டிருப்பாங்க. தூதர் அனுப்பப்படாத சமூகமே கிடையாது. அப்ப இங்க தூதர் அனுப்பப்பட்டிருப்பாங்க. ஆனா அந்த தூதர் யார் அப்படிங்கிறத இங்க பதிஞ்சு வைக்க. ஏன்னா வரலாறு எழுதப்பட்டதே இப்போ ஒரு 2500 3000 வருஷம் பார்த்தோம். பழைய மிக பழைய வரலாற்று நூல் அப்படிங்கிறது 4000 வருஷத்து வரலாற்று நூல் தான் இருக்குது உலகத்துல.
வரலாற்று காலம்ங்கிறதே வந்து அந்த 4000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட வரலாற்று நூல் அவங்களுக்கு முன்னாடி ஒரு 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முந்தைய வரலாறு பேசு. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இது வந்து உலகத்துடைய சில பகுதியில 4000 வருஷத்துக்கு முன்னாடி வரலாறு எழுதினாங்க. இந்தியா மாதிரி இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா வரலாறு வந்து முறையா எழுதப்படுறதே கடந்த ஒரு 1000 வருஷமா தான். அதுக்கு முன்னாடி துண்டு துண்டா வரலாறு இருக்கு. அப்ப இங்கே வந்து வரலாறு சரியாக பதிவு செய்து வைக்கப்படவில்லை. இது மிக பழைய நாகரிகம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அங்கே மக்கள் இருக்கிறாங்க. அதுல இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஷிர்குல குஃபுர்ல போயே 3000 4000 வருஷம் ஆகி இருக்கும். அப்ப நிச்சயமா அங்கே இறை தூதர் அனுப்பப்பட்டிருப்பாங்க. ஆனா அந்த இறை தூதர் யார் என்பதை இவங்க பதிவு செஞ்சு வைக்க. அந்த இறை தூதருக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேத நூலுடைய பெயர் என்ன அதையுமே இவங்க பதிவு செஞ்சு வைக்கல. அது பேர் கூட தெரியாது. அப்போ அந்த வேத நூல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கும் அது கூட வந்து இங்க நம்ம கிட்ட கிடைக்கல. ஒருவேளை துண்டு துண்டா தனித்தனி விஷயங்களா இருக்கலாம். அது நம்ம பார்க்கிறோம். தமிழ் செய்யுள்கள்லயே சில இடங்கள்ல ஒரு இறைவனை வணங்கணும், படைத்த இறைவனை வணங்கணும்னு வர்றதெல்லாம் பார்க்கிறோம். அதே போல இந்த பிற மொழி பிராகிருத பாலி மொழியிலும் சரி, அல்லது சமஸ்கிருதம் சொல்லப்படக்கூடிய அந்த மொழியிலும் சரி, வந்து நம்மை படைத்த இறைவன் ஒருத்தவங்க தான், அந்த ஒரு இறைவனை தான் வணங்கணும் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். துண்டு துண்டா கிடைக்கும். குர்ஆன் மாதிரி முழுமையாக ஒரு வழிகாட்டுதல் அது கிடைக்கல. அப்போ ஒவ்வொரு சமூகத்திற்கும் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. இறை தூதர்கள் இந்திய துணை கண்டத்துக்கும் சீனா மாதிரி ஆப்பிரிக்கா மாதிரி இடங்களுக்கும் நிச்சயமா அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்ததுனால அவங்க யார், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிதாபுடைய பேர் என்ன, அந்த கிதாபுல இருந்த விஷயங்கள் என்ன, அந்த தூதர் கொடுத்த விளக்கம் என்ன, அந்த தூதருடைய அறிவுரை என்ன, வாழ்க்கை முறை என்ன, இதையெல்லாம் பதிவு செய்யாம விட்டுட்டாங்க. அதை அவங்க பதிவு செய்யவும் இல்லை, பின்பற்றவும் இல்லை. அதை பின்பற்றினா தான் அவங்க பதிவு செய்வாங்க. இப்ப நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஏத்துக்கிறோம், இறைவனுடைய தூதரா ஏத்துக்கிறோம். அப்ப என்ன செய்யறோம்? இறைவன் அனுப்பி வச்சு அந்த கிதாபை நம்ம பாதுகாக்கிறோம். அந்த தூதருடைய வாழ்க்கை வழிகாட்டுதலை நம்ம பாதுகாக்கிறோம். ஆதாரபூர்வமா ஹதீஸ்களை பாதுகாக்கிறோம். நம்ம நம்பி பின்பற்றினாதான் அதை பாதுகாக்கும். இங்க இருக்கிற மக்கள் அந்த அனுப்பப்பட்ட தூதர்களை நம்பி பின்பற்றவில்லை என்பது போல தெரியும். அப்ப என்ன நடக்குது? அந்த தூதருக்கு அனுப்பப்பட்ட கிதாபுகள் இங்க பாதுகாக்கப்படல. அந்த தூதருடைய வழிகாட்டல், அந்த தூதருடைய சுன்னா, அந்த தூதருடைய வழிமுறை இங்க பாதுகாக்கப்படல. அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த தூதருடைய வழிமுறை என்னன்னே தெரியாது. தனக்கு அனுப்பப்பட்ட தூதர் யாருங்கிறதையே இவங்க மறந்துட்டாங்க. அந்த தூதர் மூலமாக வந்த வேத நூலையுமே இவங்க மறந்துட்டாங்க. அதை பாதுகாத்து வைக்கல. அந்த தூதருடைய வாழ்க்கை முறையுமே இவங்க பாதுகாத்து வைக்கல. அப்போ இவங்களுக்கு மத்தியில நேர்வழி அப்படிங்கிற விஷயமே இல்லை. அந்த வழிகாட்டுதலே காணாம போயிடுச்சு. மறக்கடிக்கப்பட்டு காணாமல் போய் விட்டது. இப்போ கடைசி தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை செய்தி அனுப்புறான். இந்த கடைசி தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு தூதராக அனுப்பப்படலை. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு தூதராக அனுப்பப்படலை. ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுற மக்களுக்கு மட்டும் தூதராக அனுப்பப்படலை. அவங்கதான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தூதர். அவங்க நபியான காலத்திலிருந்து, தூதரான காலத்திலிருந்து கடைசி காலம் வரைக்கும் அவங்கதான் தூதர். அரபி மொழி பேசுறவங்களுக்கு மட்டும் அவங்க தூதர் அல்ல. உலகத்தோட எல்லா மொழி பேசுறவங்களுக்கும் அவங்கதான் தூதர். அப்ப இந்த 3 விஷயங்கள் ஞாபகத்துல வச்சுங்க. அவங்க காலகட்டத்துக்கு மட்டுமான தூதர் அல்ல. அவங்க காலகட்டத்திலிருந்து கடைசி காலகட்டம் வரைக்கும் அவங்கதான் தூதர். அவங்க பகுதிக்கு மட்டும் அவங்க தூதர் அல்ல, முழு உலகத்துக்கும் அவங்க தூதர். அவங்க அரபி மொழி பேசுறவங்களுக்கு மட்டும் தூதர் அல்ல, உலகத்தோட எல்லா மொழி பேசுறவங்களுக்கும் அவங்க தூதர். அப்ப அந்த தூது செய்தி எங்கெல்லாம் போய் சேரணும்? ஒட்டுமொத்த உலகத்துக்கும் போய் சேரணும். எந்த காலத்துக்கு போய் சேரணும்? எல்லா காலத்திலையும் அந்த தூது செய்தி போய் சேரணும். எந்த மொழி பேசுற மக்களுக்கு போய் சேரணும்? எல்லா மொழி பேசுற மக்களுக்கும் போய் சேரணும். அவங்கதான் எல்லா மக்களுக்குமான தூதர் அப்படின்னா எல்லா மக்களுக்கும் அந்த செய்தி போய் சேரும். அவங்கதான் எல்லா காலகட்டத்துக்குமான தூதர்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த செய்தி கொண்டு சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அவங்கதான் எல்லா மொழி பேசுற மக்களுக்குமான தூதர் அப்படின்னா எல்லா மொழியிலும் இந்த செய்தி மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதை நாம தான் செய்யணும். அந்த தூதர் மீது ஈமான் கொண்ட இந்த சமூகம் தான் செய்யணும். அப்படி எல்லா மக்களுக்கும் நம்ம கொண்டு போகணும். ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. அதுதான் இன்றைய வகுப்பினுடைய ஒரு அடிப்படை கேள்வின்னு சொல்லலாம். இன்ஷா அல்லாஹ் நம்ம தாவாவுக்குமே மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப நம்ம இந்திய சூழல் எடுத்துக்கோம்.
எந்த காலத்திலேயோ ஒரு தூதர் இங்க அனுப்பப்பட்டிருப்பாங்க, நிச்சயமா அனுப்பப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. உதாரணத்துக்கு குர்ஆனுடைய 17வது சூரா, அந்த சூராவுக்கு பேரு பனி இஸ்ராயீல். அந்த சூராக்கு இன்னொரு பேரு அல் இஸ்ரா. இப்ப இந்த அல் இஸ்ரா அல்லது பனி இஸ்ராயல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 17வது சூராவுடைய 15வது ஆயத், 17வது சூராவுடைய 15வது ஆயத். وَمَا كُنَّا مُعَذِّبِينَ حَتَّى نَبْعَثَ رَسُولًا وَمَا كُنَّا مُعَذِّبِينَ حَتَّى نَبْعَثَ رَسُولًا என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம ஒரு சமூகத்துக்கு மத்தியில் இருந்தே ஒரு தூதரை எழுப்பாமல் அந்த சமூகத்தை தண்டிப்பவராக இல்லை. இத இன்னும் கொஞ்சம் ஈஸியா சொல்றதா இருந்தா, அல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஒரு சமூகம் வழிகெட்டு போயிடுச்சுன்னா அந்த சமூகத்துக்கு மத்தியில இருந்தே ஒரு தூதரை நம்ம எழுப்புவோம். அந்த தூதர் வந்து அந்த மக்களுக்கு மத்தியில் அழைப்பு பணி செய்வாங்க. அதற்கு பிறகும் அந்த மக்கள் அதை ஏத்துக்கல அப்படின்னா, ரொம்பவும் வரம்பு மீறுறாங்கன்னா, அப்பதான் அந்த சமூகத்தை தண்டிப்போம். அப்ப கூட அல்லாஹ் ஒவ்வொரு சமூகத்திலும் தண்டிக்கிறது இல்ல, ரொம்ப வரம்பு மீறின சமூகத்தை தான் தண்டிக்கிறான். அப்ப இந்த ஆயத்தின் மூலமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்றது என்ன, வழிகெடக்கூடிய ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு எச்சரிக்கையாளர், ஒரு ரசூலையாவது அல்லாஹ் அனுப்பிடுறான். ஒரு எச்சரிக்கையாளர் அனுப்புறதுக்கு முன்னாடி, ஒரு தூதரை அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த சமூகத்தை அல்லாஹ் தண்டித்து அழித்து விடுவது இல்லை. தண்டிக்கிறதும் இல்ல, இல்ல ஒட்டுமொத்தமா தண்டித்து அழித்து விடுவதும் இல்லை. ஒரு சமூகம் வழி கட்டுடுச்சுன்னா அல்லாஹ் செய்யற விஷயம் என்னன்னா, அப்பதான் பெரிய கருணை அல்லாஹ் கொடுக்குறாங்க. ஒரு தூதரை அந்த தூதர் மூலமா எச்சரிக்கை அந்த மக்களுக்கு அனுப்புறாங்க. அதற்கு பிறகு அந்த மக்கள் பிடிவாதமா இருக்கிறாங்க அப்படின்னா கூட, அந்த தூது செய்தி இருக்கிற காலமெல்லாம் அந்த மக்களை அல்லாஹ் அழிக்க மாட்டான். இந்த தலைமுறையிலனாலும் அடுத்த தலைமுறை 10 தலைமுறை பிறகு 20 தலைமுறைக்கு பிறகாவது அந்த மக்கள் திருந்திருவாங்க. அதனால அல்லாஹ் வந்து அவங்களை அழிக்க மாட்டான். ஒருவேளை அவங்க அந்த தூதரையே கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்பதான் அந்த சமூகத்தை அல்லாஹ் அழிப்பான். அல்லது அந்த தூதர் மீது நம்பிக்கை கொண்ட அந்த முஸ்லிம் சமூகத்தையே அவங்க அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கான முயற்சிகள் இறங்குறாங்கன்னா, அப்பதான் அல்லாஹ் அந்த காஃபிரான சமூகத்தை அழிப்பான். அவங்க காஃபிராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே அல்லாஹ் ஒரு சமூகத்தை அழிக்க மாட்டாங்க. எப்போ அந்த சமூகத்தை அல்லாஹ் அழிப்பாங்க, அந்த சமூகத்தை சீர்திருத்த முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தூதரை கொலை செய்ய பாக்குறாங்க, அல்லது அந்த சமூகத்தை சீர்திருத்த முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தூதர் மீது ஈமான் கொண்ட முஸ்லிம்களை கொலை செய்ய முயற்சி செய்யறாங்க. கொலை செய்யறாங்கன்னா ஒட்டுமொத்தமா இல்லாமக்க முயற்சி செய்யறாங்க. அப்பதான் அல்லாஹ்விடம் இருந்து அந்த காஃபிரான சமூகத்திற்கு தண்டனை, வேதனை அப்படிங்கிறது வரும். அப்ப கூட உடனே வராது. அல்லாஹ் நிறைய அவகாசம் கொடுப்பாங்க. பனி இஸ்ராயலை ஃபிரௌன் வந்து கொடுமையாக நடத்திய போது கூட பல 10 ஆண்டுகள் அவகாசம் கொடுக்கப்பட்டுச்சு. அதற்கு பிறகுதான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்புறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்ட பிறகும் கூட பல ஆண்டுகள் ஃபிரௌனுக்கு மேல அல்லாஹ் எந்த தண்டனையும் இறக்கல. ஃபிரௌனுடைய அந்த சமூகத்தின் மீது எந்த தண்டனையும் அல்லாஹ் இறக்கல. அதே போலதான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையுமே மக்காவுல கொலை செய்ய தான் பார்த்தாங்க. இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருமே கொலை செய்யணும்னு தான் பார்த்தாங்க. மக்காவுல தனிப்பட்ட நபர்களா பிடிச்சு கொலை செய்ய முயற்சி செஞ்சாங்க. மதீனாவுக்கு போய் குடியேறின பிறகு ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தையுமே அடிக்கணும்னு சொல்லி படையெடுத்து வந்தாங்க. அதுக்காக அல்லாஹ்வுடைய வேதனை மக்காவாசிகள் மீது உடனே இறங்கிடுச்சா அப்படின்னு பார்த்தா இல்ல. அடுத்து இன்னும் 8 வருஷம் அல்லாஹ் அவகாசம் கொடுக்குறாங்க. தாவா நடக்குது. மக்காவாசிகள் பின்னாடி இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப காஃபிராக இருப்பதனால் மட்டுமே அல்லாஹ் ஒரு சமூகத்தை அழித்து விடுவாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை. அப்படி அல்லாஹ் அழிக்கிறதே கிடையாது. அந்த சமூகம் மிக வரம்பு மீறும்போது அந்த தூதரையே கொலை செய்யறது, இல்ல அந்த தூதரை ஏற்றுக்கொண்ட அந்த ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தையும் கொன்று குவிக்கிறது, இல்ல மனித சமூகத்தினுடைய அடிப்படை ஒழுக்கத்தையே இல்லாமல் ஆக்கி விடுவது. உதாரணத்துக்கு ஓரின சேர்க்கை. இது ஒரு சில தனிநபர்கள் செஞ்சா அல்லாஹ் வேதனை இறக்கிறது கிடையாது, தண்டனை இறக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு சமூகமே சேர்ந்து செய்த போது அல்லாஹ் தண்டனை இறக்கிறான். அப்ப கூட என்ன செய்யறாங்க, முதல்ல தூதரை அனுப்புறாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்களுக்கு தாவத் செய்யறாங்க. அதற்கு பிறகுதான் அவங்களுக்கு தண்டனை இறக்கும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும் கருணையாளர். காஃபிராக இருப்பதனாலே எல்லாம் ஒருத்தவங்களை வந்து அல்லாஹ் இந்த உலகத்திலே அழிச்சிறது கிடையாது. இந்த உலகத்தினுடைய முழு வாழ்க்கை முடியும் வரை அவங்களுக்கு அல்லாஹ் அவகாசம் தருகிறார். தனி மனிதனா இருந்தா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை முடியும் வரை, அல்லது ஒரு ஒரு சமூகமாக இருந்தால் அந்த சமூகம் இருக்கிற காலம் வரைக்கும் அல்லாஹ் அந்த சமூகத்துக்கு அவகாசம் கொடுக்கிறாங்க. அந்த சமூகத்தின் மீது அதாவை அல்லாஹ் இறக்கிறது இல்லை, தண்டனையை வேதனை இறக்கிறது இல்லை.
மாறாக அந்த சமூகத்தின் மீது அல்லாஹ் கருணை காட்டுறான். இந்த தலைமுறையிலேனாலும் 10 தலைமுறைக்கு பிறகாவது அவங்களுக்கு அந்த செய்தி வந்து சேரும். அந்த தலைமுறையாவது அதை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னா அல்லாஹ் அதுக்கு முன்னாடி உள்ள 9 தலைமுறை தண்டிக்காம தான் விடுறான். இந்த 9, 10ன்றது நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இல்ல 20 தலைமுறைக்கு பிறகுதான் அவங்க வந்து இஸ்லாம் ஏற்றுக்கொள்வாங்கன்னா அந்த முதல்ல காஃபிரான அந்த தலைமுறையில இருந்து அடுத்த 19 தலைமுறை வரைக்கும் அல்லாஹ் தண்டிக்காம தான் விடுறான். ஏன்னா அந்த தலைமுறைலாம் வந்தா தான் 20வது தலைமுறைன்னு ஒன்று வரும். அப்போதான் அவங்க இஸ்லாம் ஏற்றுக்கொள்வார்கள். அது வரைக்கும் உள்ள எந்த தலைமுறை அல்லாஹ் தண்டிக்கிறது. ஆனா அதுல என்ன நடக்குது? காலப்போக்குல அந்த தலைமுறைகள் தங்களுடைய தூதர் யாருங்கிறத மறந்துடுறாங்க. தூதருடைய போதனைகள், வழிகாட்டுதல் எதையுமே அவங்க பாதுகாத்து வைக்கல. ஏன்னா அவங்க தூதரையும் ஏத்துக்கல. அதனால தூதருடைய அந்த போதனைகள், வழிகாட்டுதல்களை அவங்க பாதுகாத்து வைக்கல. தூதருக்கு இறக்கப்பட்ட வேத நூல் எதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அந்த வேத நூல்ல என்ன இருக்குதுங்கிறத அவங்க பாதுகாத்து வைக்கிறது இல்லை. தூதருக்கு அனுப்பப்பட்ட அந்த தனிப்பட்ட ஞானம் ரீதியாக அந்த ஞானத்தை கொண்டு அந்த தூதர் அந்த வேத நூலுக்கு விளக்கம் கொடுத்திருப்பார். அந்த தூதர் அதை வாழ்ந்து காண்பித்திருப்பார். அப்ப அந்த வாழ்க்கையுமே அவங்க வந்து பதிய வச்சு பாதுகாத்தெல்லாம் வைக்கிறது இல்லை. அப்ப இங்க என்ன நடக்குது? அந்த தூதர் அனுப்பப்பட்ட காலம், அந்த அதற்கு பக்கத்தில் உள்ள அடுத்த தலைமுறை அந்த மாதிரி உள்ள காலகட்டம். அப்ப மட்டும்தான் அந்த தூதருடைய வழிகாட்டுதல் மக்களுக்கு சென்றடைந்தது. அதற்கு பிறகு பல தலைமுறைகளாக அந்த மக்களுக்கு எந்த விதமான வழிகாட்டுதலும் இருந்திருக்காங்க. இப்ப கடைசியா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. அவங்க வந்த பிறகு கூட உடனடியாக அந்த செய்தி இந்த மக்களுக்கு வந்து சேரல. இப்ப 1400 வருடங்கள் ஆகிவிட்டது. இப்பொழுதுதான் நம்ம மூலமா நீங்க நானு இந்த மாதிரி உள்ள மக்கள் மூலமாக இந்த மக்களுக்கு செய்தி போய் சேருது. அப்ப இந்த தமிழ் சமூகமே எடுத்துங்களேன், ஒரு 2500 வருஷமாக இந்த தமிழ் சமூகத்துடைய பெரும்பான்மை மக்கள் அவங்க குஃப்ர்ல ஷிர்கிலேயே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப இவங்களுடைய நிலைமை எல்லாம் என்ன? அங்கேதான் இந்த ஆயத்தினுடைய அந்த பகுதி வருது. ஒண்ணு நம்முடைய தூதர் கொடுத்த செய்தியை நம்ம காதல வாங்கி கீழ்படிஞ்சிருக்கோம். அல்லது எங்களுடைய அறிவை நாங்கள் பயன்படுத்தி இருக்க வேண்டுமே. எங்களுடைய அறிவை மட்டும் பயன்படுத்தி இருந்தால் தூதருடைய செய்தி தான் வரல, அறிவை பயன்படுத்தி இருந்தா கூட நரகத்திலேயும் தப்பித்திருப்போமே என்று அந்த தீர்ப்பு நாளுக்கு பிறகு நரகத்தில் கொண்டு போய் போடப்படும் போது அவங்க புலம்புவாங்க. அப்ப தூதருடைய செய்தி வரலைன்னா இந்த மக்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டோம்னா அதுல நம்ம வந்து 2 விஷயங்கள் பார்க்கணும். என்ன அப்படின்னா, தூதருடைய செய்தி வரல, அப்ப இவங்களுடைய நிலைமை என்ன? இப்ப நம்ம கிட்டயுமே தாவா காலத்துல இந்த கேள்வி வரும் இல்லையா? இப்ப நம்ம ஒருத்தட்ட போய் இஸ்லாம் சொல்றோம், அவர் நல்ல மனுஷரா இருந்தா இஸ்லாமை ஏத்துக்குவாரு. ஏத்துக்கிட்டு அப்போ நான் ஏத்துக்கிட்டேன், ஓகே, தாத்தா பாட்டி எல்லாம் வந்து இந்த செய்தி வராமலேயே மரணிச்சுட்டாங்க. இப்ப அவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க? சொர்க்கத்துக்கு அவங்க எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு உண்டா? அல்லது நிச்சயமா அவங்க எல்லாரும் நரகத்துக்கு தான் வீசப்படுவாங்களா? ஏன்னா வந்து அவங்க சிலையெல்லாம் வணங்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது வந்து ஏத்துக்கிட்டு நல்லவங்க கேட்கிற கேள்வி. ஒரு கவலையில எங்க அப்பா என்ன ஆவாரு, எங்க அம்மா என்ன ஆவாங்க, எங்க தாத்தா பாட்டி என்ன ஆவாங்கன்னு ஒரு கவலையில கேட்போம். சில பேர் ஏத்துக்கலாம் மாட்டாங்க. சும்மா மத்தவங்களை தூண்டி விடுறதுக்காக, இங்க பாருப்பா இவர் சொல்றத ஏத்துக்கிட்டாதான் நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போக முடியுமா? இப்ப இவங்க சொல்றதெல்லாம் என்னன்னே தெரியாம நம்ம அப்பன் பாட்டன் எல்லாம் வந்து மரணிச்சுட்டாங்க. அப்போ நம்ம அப்பன் பாட்டெல்லாம் என்ன நரகத்துல தான் இருப்பாங்களா? ஏன்பா அதான் நீ சொல்ற அப்படின்னு நம்மளை மடக்குவாங்க. சில சங்கிகள்லாம் அப்படின்னு பேசினா அதான் நீ சொல்ற அதானே சொல்ற, அப்ப எங்க அப்பா பாட்டெல்லாம் வந்து நரக நெருப்புல வந்து வேதனை பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்ற அப்படிதானே அப்படின்னு கேட்பாங்க. இது யார் கேட்பாங்க? இதுக்கெல்லாம் முன்னாடி ஒருத்தன் இருக்கிறான், அவன் கேட்டிருக்கிறான். யாரு? ஃபிரௌன். மூசா அலைஹிஸ்ஸலாம மடக்கிறதுக்காக அவன் கேட்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் எல்லாருக்கும் முன்னாடி அவனுடைய அரசவையில அவன் இருக்கிறான், முக்கியஸ்தர்கள்லாம் இருக்கிறாங்க, வேலை செய்யறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் தாவா செய்யும் போது ஃபிரௌன் என்ன செய்யறான்? இந்த கேள்விதான் கேட்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை சொல்லி காண்பிக்கிறாங்க. சூரா தாஹா 20வது சூராவுடைய 51 மற்றும் 52வது ஆயத்துல ஃபிரௌன் பேசுறதும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு பதில் சொல்றதும் வருது. ஃபிரௌன் கேட்கிறான். அவன் சொன்னான், ஃபமா பாலுல் குரூனில் ஊலா ஃபமா பாலுல் குரூனில் ஊலா, முந்தி இருந்த தலைமுறைக்கெல்லாம் அப்ப என்ன அப்படின்னு கேட்கிறான். அப்ப முந்தி இந்த தலைமுறையில என்ன ஆகும்?
இதை சொன்னா இதை ஏத்துக்கிட்டாதான சொர்க்கம்னு சொல்றீங்க. முந்தி இந்த தலைமுறையில இதை ஏத்துக்காமலே மரணிச்சுட்டாங்க இல்லையா? அப்ப முந்தி இந்த தலைமுறையில என்ன ஆகும் அப்படின்னு கேட்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் மடக்குறான். எல்லாருக்கும் முன்னாடி கொளுத்தி போடுறான். பாரு, உங்க அப்பா, எங்க அப்பா, உன் தாத்தா பாட்டி, என் தாத்தா பாட்டி எல்லாருமே முந்தி இந்த சமூகத்துல வந்தவங்க தான். எல்லாம் வேற விதமா இருந்துட்டு மரணிச்சுட்டாங்க. அப்ப அவங்க நிலைமையெல்லாம் என்ன? இப்ப என்ன சொல்றாரு பாப்போம். அவங்களும் நரகம் சொன்னா, பார், நம்ம ஒட்டுமொத்த சமூகத்தையுமே நரகம் சொல்றதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் அந்த மக்களுக்கும் மத்தியில கோத்து விட பாக்குறோம். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக அந்த மக்களை தூண்டி விட பாக்குறான் ஃபிரௌன். உச்சால்தனமா கேட்கிறான். உச்சால்தனமான கேள்விதான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ஒரு தனிப்பட்ட ஞானத்தை வழங்கி இருக்கிறாங்க இல்லையா? அல் ஹிக்மா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களில் மிக முக்கியமான பெரும் ஞானம் உடையவங்க. அந்த ஞானத்தோடு அவங்க பதில் சொல்றாங்க ஃபிரௌனுடைய இந்த கேள்விக்கு. அவங்க சொல்றாங்க, இல்முஹா இன்த ரப்பி ஃபீ கிதாபின் லா யதில்லு ரப்பி வலா யன்சா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு அழகா பதில் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த பதில் அதை அல்லாஹ்வே நமக்கு சொல்லி காண்பிக்கிறாங்க குர்ஆன்ல. எதுக்கு இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு வரும்? ஃபிரௌன் கேட்டா மாதிரி இன்றைய நவீன ஃபிரௌன்கள் உங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க. நீங்க என்ன செய்யணும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி அந்த ஹிக்மத்தோடு தனக்காக இறக்கப்பட்ட அந்த இறை செய்தியான ஞானத்தோடு பேசினாங்களோ, அதே இறை செய்தி அடிப்படையிலான ஞானத்தோடு நீங்க பதில் சொல்லுங்க. என்ன பதில சொல்லணும் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, 20வது சூராவுடைய 52வது ஆயத்தை நம்ம பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்முஹா இன்த ரப்பி. முன்னோர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? அதை பற்றிய இல்ம், அதை பற்றிய அறிவு என்னுடைய ரப்பிடத்தில் இருக்குது. ஃபீ கிதாபின், அதை ரப்பு பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் விரிவாக எழுதப்பட்டு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு மனிதரோடும் பதிவு செய்வதற்கென்று மலக்குகள் இருக்கிறாங்க. நன்மையை பதிவு செய்யறதுக்கென்று ஒரு மலக்கும், தீமையை பதிவு செய்வதற்கென்று ஒரு மலக்கும் இருக்கிறாங்க. அவங்க அதை எழுதி பதிவு செஞ்சிடறாங்க. ஒவ்வொரு மனிதனுடைய முழு வாழ்க்கையும் எழுதப்பட்டு பதிவாக இருக்குது. வாழ்க்கை வரலாறு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க? பயோகிராஃபி. வாழ்க்கை வரலாறு. பெரிய பெரிய தலைவர்களுக்கு தான் வாழ்க்கை வரலாறு எழுதப்படும், அப்படித்தானே? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை வரலாறு எழுதப்படும். எழுதுறதுக்குன்னு அல்லாஹ் 2 மலக்குகளை வச்சிருக்கிறான். அவங்க நம்முடைய வாழ்க்கையை எல்லாத்தையுமே பதிவு செய்வாங்க. அதுல நல்லது எது கெட்டது எது அப்படின்னு பிரிச்சு வேற பதிவு செஞ்சிருவாங்க. இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்குமான முழு வாழ்க்கை வரலாறு ஒரு கிதாபாக தயாராக இருக்கிறது. இப்போ எழுதப்பட்டு தான் இருக்கு. நம்ம இத்தனை வருஷம் என்ன வாழ்ந்தோமோ அது அத்தனையுமே ஒரு கிதாபா இருக்கு. நம்ம மரணிக்கும் போது அந்த கிதாப் எழுதி முடிக்கப்படும். மறுமையில அந்த கிதாப் நமக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்டப்படும். ஆஹா, இது ஒண்ணுமே விடப்படலையே, எல்லாமே இருக்குதே அப்படின்னு மனிதன் திகைத்து போவான். அதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காமிக்கிறாங்க. இல்முஹா இன்த ரப்பி ஃபீ கிதாபின், இது என்னோட ரப்பிடத்துல இருக்குது. அதுவும் ரப்பு ஒரு கிதாபாக தனி ஒரு டாக்குமெண்டா பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இது லா யதில்லு ரப்பி வலா யன்சா. அந்த வாழ்க்கையின் அடிப்படையில என்னுடைய ரப்பு தீர்ப்பு கொடுப்பாங்க. அப்படி தீர்ப்பு கொடுக்கும்போது லா யதில்லு, என்னுடைய ரப்பு அதுல தவறான ஒரு தீர்ப்பு கொடுத்துட மாட்டாங்க. வலா யன்சா, எதையும் மறந்துடவும் மாட்டாங்க. அதாவது சரியான தகவல்களை வச்சு தீர்ப்பு கொடுக்கும் போது சரியான தீர்ப்பும் கொடுக்கலாம், தப்பான தீர்ப்பும் கொடுக்கலாம். எல்லா தகவல்களும் இருக்கு, அது சரியான முறையில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப இதன் அடிப்படையில தீர்ப்பு கொடுக்கும் போது நீதிபதி சரியான தீர்ப்பும் கொடுக்கலாம், தப்பான தீர்ப்பு கொடுக்கலாம். ஆனா இங்க நீதிபதி யார்? அல்லாஹ். அல்லாஹ் தப்பான தீர்ப்பு கொடுக்கவே மாட்டாங்க, சரியான தீர்ப்பு தான் கொடுப்பாங்க. எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்குப்பா, முழு கிதாபா இருக்குது. ரப்பு அதை வச்சு தீர்ப்பு கொடுப்பாங்க. அப்ப ரப்பு தப்பான தீர்ப்பெல்லாம் எதுவும் கொடுத்துட மாட்டாங்க. நீ செஞ்ச ஒரு நல்லது செஞ்சிருக்கிற, அதை எந்த ரப்பு மறந்துடலாம் மாட்டாங்க. என் நல்லதை கணக்குல எடுத்தா நான் சொர்க்கத்துக்கு போயிருந்திருப்பேன், எனக்கு நல்ல எண்ணம் இருந்துச்சு, நான் சொர்க்கத்துக்கு போயிருந்திருப்பேன் அப்படின்லாம் நீங்க சொல்லலாம். அதெல்லாம் ரப்பு மறந்துட மாட்டாங்க. உன்னோட எண்ணம், பேச்சு, செயல் எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்குது. ரப்பு எதையும் மறக்கவும் மாட்டாங்க. அந்த தீர்ப்பு கொடுக்கறதுல எந்த தவறு இழைக்கவும் மாட்டாங்க. எல்லாம் ஞாபகம் இருக்கும், எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில சரியான தீர்ப்பு, நீதியான தீர்ப்பு மட்டுமே கொடுக்கப்படும். அநீதியான தீர்ப்பு, தவறான தீர்ப்பு கொடுக்கப்படாது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு ஞானத்தோடு ஒரு பதிலை கொடுக்கிறாங்க. அந்த பதில் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்றால், கடைசி வேத நூலாகிய அல் குர்ஆன்ல அதை அல்லாஹ்வே நமக்கு அறிவிக்கிறார். அந்த பதிலை எதுக்கு அல்லாஹ் சொல்றாங்க? அதை நாம எடுத்து பயன்படுத்தணும். ஃபிரௌன் கேட்பதை போல நமக்கு கேள்விகள் வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் கொடுப்பதை போல நாம பதில் கொடுக்கணும். அந்த பதில் கொடுக்கணும். குர்ஆனின் அடிப்படையிலான தாவா அப்படிங்கிறது இதுதான். அப்ப இங்க கடைசியாக
ஒரு விஷயத்த சொல்லுவோம். இன்றைக்கு கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்குவோம், இந்த தலைப்பை முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஒரு கேள்வி இருக்கு. இத வந்து இஸ்லாமிய வரலாறுல நம்முடைய அறிஞர்கள், நம்முடைய இமாம்கள், ஃபுகஹா, இவங்க எல்லாம் தப்சீர் எழுதக்கூடிய முஃபஸ்ஸிரூன், இவங்க எல்லாருமே ஹதீஸுடைய ஷரஹ் செய்யக்கூடியவங்க எல்லாருமே இந்த தலைப்பை தொட்டிருக்கிறாங்க. எந்த தலைப்புனா இந்த கேள்விதான். ஒவ்வொரு சமூகத்துக்கும் இறை தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, ரசூல் அனுப்பப்பட்டிருக்காங்க. ஆனா காலம் போக போக அந்த சமூகம் அந்த ரசூலுக்கு வந்ததை மறந்து விட்டது. இப்ப கடைசி தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. முந்தி உள்ள எல்லா தூதர்கள் சொன்னதனுடைய சாராம்சத்தை தான் அவங்க சொல்றாங்க. சட்டம் தான் புதுசு. ஆனா அந்த அடிப்படை நம்பிக்கை அன்னைக்கு இருந்தது தான். தொழுகை எல்லா சமூகத்திலும் இருந்திருக்கு, ஜகாத் எல்லா சமூகத்திலும் இருந்திருக்கு, எல்லாத்துக்கும் மேல தௌஹீத் எல்லா சமூகத்துக்கும் ஒண்ணுதான். எல்லா சமூகம் தௌஹீதை தான் ஏத்துக்கணும், ஷிர்க்க மறுக்கணும். அப்போ அந்த தௌஹீதை ஏற்றுக்கொண்டது, ஷிர்க்க மறுக்கிறது, தொழுகை நிலைநாட்டுற, ஜகாத்தை கொடுக்குது, இது வந்து ஒவ்வொரு சமூகத்திலும் இருந்திருக்கு. ஆனா சில சமூகங்கள் அவற்றை கைவிட்டு விட்டன, மறந்து விட்டன. அப்போ கடைசி தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த குர்ஆன் இன்னைக்கு ஒரு சமூகத்துக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு நம்ம தமிழ் சமூகத்தையே எடுத்துக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் சமூகம் பழைய நாகரிகம், பலாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்த ஒரு சமூகம். இவங்களுக்கு எந்த காலத்திலேயே இறை தூதர் அனுப்பப்பட்டிருக்கணும். ஆனா அது யாரு, அந்த தூதருடைய போதனைகள் என்ன, அந்த கிதாப் என்ன, எதுவுமே இவங்கள்ட்ட இல்ல, தெரியல. அப்படி வந்துட்டாங்க. இப்போ தமிழ்ல குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட்டு வருது. தமிழ்ல ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் மொழிபெயர்க்கப்பட்டு வருது. நாம தமிழ்ல அவங்கள்ட்ட போய் தாவா செய்யறோம், அழைப்பு பண்ணி சொல்றோம், அழைப்பு செய்யறோம், மக்களுக்கு இஸ்லாமை எடுத்து சொல்லி இஸ்லாமை நோக்கி அழைக்கிறோம். இப்பதான் இவங்களுக்கு இந்த சத்தியம் வந்து சேருது. ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம், 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ் சமூகத்துக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஆனா அந்த சமூகம் அதை மறந்து ஒரு 3000 வருஷமா அவங்க வேற இதுலயே இருந்துட்டாங்க. இன்றைக்கு அந்த தமிழ் மொழியிலேயே சத்தியம் அவங்களுக்கு வந்து சேருது. அப்ப இடைப்பட்ட காலம் இருக்குது இல்லையா, இந்த காலத்துடைய மக்கள் என்ன ஆவாங்க, இந்த காலகட்டத்துக்கு என்ன பெயர், இந்த காலகட்டத்துடைய மக்களுக்கு என்ன பெயர், இந்த காலகட்டத்துடைய மக்கள் என்ன ஆவாங்க, அதுதான் இப்ப நம்ம கடைசியா பார்க்க போறது இன்ஷா அல்லாஹ். இந்த காலகட்டத்துக்கு அல் ஃபத்ரா அப்படின்னு பேர். அரபியில அல் ஃபத்ரா அப்படின்னு பேர். அந்த அல் ஃபித்ரா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, இயற்கை நிலை, அதை ஒட்டுன ஒரு வார்த்தை தான் அல் ஃபத்ரா. இந்த மக்களுக்கு அஹ்லுல் ஃபத்ரா அப்படின்னு பேர். என்ன பேரு? அஹ்லுல் ஃபத்ரா. அஹ்ல் அப்படின்னா மக்கள், அல் ஃபத்ராவுடைய மக்கள், அஹ்லுல் ஃபத்ரா அப்படின்னு பேர். அஹ்லுல் ஃபத்ரா அப்படின்னா யாரு அப்படின்னா, அவங்க ஒரு தனி சமூகன்றதுனால அவங்களுக்கு எந்த ஒரு ரசூல், ஒரு தூதர் அனுப்பப்பட்டிருப்பாங்க. ஆனா அந்த தூதருடைய போதனைகள் இவங்கள்ட்ட இப்ப இல்ல, பல காலமாக இல்ல. கடைசி தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய போதனை இன்னைக்கு வந்து அவங்களுக்கு சேர்ந்து இருக்கு. இன்னைக்குதான் வந்து சேருது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த காலகட்டத்துல கூட வந்து சேரல, 1400 வருஷம் காலகட்டமா கூட வந்து சேரல, இன்னைக்குதான் அவங்களுக்கு வந்து சேருது. இப்போ நம்ம உதாரணம் கேட்ட இந்த தமிழ் சமூகத்திற்கு இந்த கடந்த 3000 வருஷத்துல அவங்க இருந்தாங்க இல்லையா, அந்த காலகட்டத்துக்கு என்ன பேருன்னா அது வந்து அல் ஃபத்ரா அப்படின்னு பேரு. இந்த 3000 வருஷமா இருந்த மக்களுக்கு என்ன பேரு? அஹ்லுல் ஃபத்ரா அப்படின்னு பேரு. அல் ஃபத்ராவுடைய மக்கள். அதாவது அவங்களுக்கு கிதாபோ ரசூலோ என்ன வந்தாங்கன்னு தெரியல. இப்ப அவங்க வந்து அந்த அந்த அல் ஃபித்ராங்கிற நிலைமை மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு. பிறக்கும் போது அல் ஃபித்ராவோட பிறக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்ப அவங்க ஃபித்ராவுடைய மக்கள். அதுதான் வந்து அல் ஃபித்ரா அல்லது ஃபத்ரா, அஹ்லுல் ஃபத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, அஹ்லுல் ஃபித்ரான்னு சொல்லுவாங்க. அந்த இயற்கை நிலையோட மட்டும்தான் பிறக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த அகல் அப்படிங்கிறது கிடைக்குது. இதை தாண்டி அவங்களுக்கு வழிகாட்டுதல் இல்லை. அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வழிகாட்டுதல் மட்டும்தான் இருக்கு. வெளியிலேருந்து வரக்கூடிய வழிகாட்டுதலான அல் கிதாப், வேத நூல் அவங்கள்ட்ட இல்ல. ரசூல், அவங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு நதீரான ரசூல், அப்படி அவங்களும் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, அவங்களுடைய போதனைகளும் இல்லை. கடைசி வேத நூலான குர்ஆனும் கூட இப்பதான் வந்து சேருது. கடைசி தூதருடைய அந்த வழிகாட்டுதல் இப்பதான் வந்து சேருது. இப்பதான் அவங்களுக்கு இஸ்லாம் வருது. அப்ப இந்த 3000 வருஷத்துல இருந்த, 3000ன்றது நம்ம பேச்சுக்கு எடுத்துக்கூடிய ஒரு கணக்கு, உண்மையில எத்தனை வருஷம் நமக்கு தெரியாது. 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தூதர் வந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோமே. இப்ப இந்த 3000 வருஷமா இவங்க கிட்ட நேர் வழி எதுங்கிறது தெரியாம இருக்கு. அப்ப இவங்க பிறக்கும் போது காஃபிரா பிறக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, அவங்க ஃபித்ராவோடு தான் பிறக்கிறாங்க. ஆனா அந்த ரசூல் மூலமா என்ன வந்துச்சோ அதுதான் இஸ்லாம். அந்த ரசூல் மூலமா வரக்கூடிய கிதாப்,
அதுக்கு அந்த ரசூல் கொடுக்கக்கூடிய அந்த அல் ஹிக்மா, இறைவன் வந்த தனிப்பட்ட ஞானத்தின் அடிப்படையில் உள்ள விளக்கம், அந்த அல் கிதாப் அல் ஹிக்மா, இந்த இரண்டு இருக்கிறது தான் இஸ்லாம். அப்ப இவங்க ஃபித்ராவோட பிறக்கிறாங்க. அவங்களுக்கு உள்ளுக்குள்ள வழிகாட்டக்கூடிய விஷயம் இருக்கு. ஆனா வெளியிலேருந்து வர்றது இருக்கு பாருங்க, அதுதான் அதை பூர்த்தி செய்யறது, சரியான வடிவுல கொண்டு வர்றது. அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய வழிகாட்டுதல் அவங்ககிட்ட இல்ல. முன்னாடி வந்த வழிகாட்டுதல் மறந்துருச்சு. இப்போ உள்ள வழிகாட்டலுமே இன்னைக்கு தான் வந்து சேருது. அப்ப இந்த 3000 வருஷமா இருந்தவங்க எல்லாம் என்ன ஆவாங்க? இவங்களுக்கு பெயரு அஹ்லுல் ஃபத்வா. இவங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி இருக்கிறாங்க. வெவ்வேறு ஹதீஸ்கள் இருக்கின்றன. அதுல ஒரே ஒரு ஹதீஸை வச்சு மட்டும் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இது முஸ்னத் அல் பஸார் என்ற ஹதீஸ் நூல்லையும், முஸ்னத் அபு யஅலா என்ற ஹதீஸ் நூல்லையும் வருது. இந்த ஹதீஸை நம்ம காலகட்டத்தினுடைய பெரும் அறிஞர், ஹதீஸ் துறையுடைய மிக முக்கியமான அறிஞர்கள், இந்த 1400 வருஷத்துல வந்த ஹதீஸ் துறை அறிஞர்கள்ல முக்கியமான அறிஞர்கள் ஒருவரான முஹம்மது நாசிருத்தீன் அல் அல்பானி, அவங்களுடைய சில்சிலத்துல் அஹாதீஸு ஸஹீஹா என்ற ஹதீஸ் நூல்ல ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் போக அதெல்லாம் என்னன்னு அவங்க தொகுத்தாங்க தனி ஒரு நூலாக. அதுல அந்த நூல் சில்சிலத்துல் அஹாதீஸு ஸஹீஹா அதனுடைய 2468வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வருது. அதே போல அதனுடைய 1434வது ஹதீஸும் கிட்டத்தட்ட இதே விஷயத்தை வேறு வாசகங்களோட சொல்லுது. அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுதுன்னா, அல்லாஹ் எல்லாரையும் உயிர் கொடுத்து மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பக்கூடிய அந்த தீர்ப்பு நாள் அன்று 4 விதமான மக்கள் தனியா விசாரிக்கப்படுவாங்க, எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படுவாங்க. எல்லா விதமான மக்களும் எழுப்பப்படுவாங்க, விசாரிக்கப்படுவாங்க. அதுல இந்த 4 வந்து தனியாக குறிப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த 4 யாருன்னா, புதுசா பிறந்து சின்ன குழந்தையா இருக்கும் போதே மறைத்து விட்டவர். 2வது, அவங்க வளர்ந்துட்டாங்க, ஆனா அவங்களுக்கு புத்தி வளரல. பேச்சு வழக்குல அந்த காலத்துல அவங்கள வந்து சில பேர் பைத்தியம் எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. பைத்தியம் சொல்லுவாங்க. இன்றைக்கு வந்து அவங்கள வந்து மென்டலி சேலஞ்ச் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்போ வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு வளர்ச்சிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. அவங்களுடைய அந்த மூளை வளர்ச்சி, அறிவு வளர்ச்சிங்கிறது குறைவாக இருக்கும். மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ முதலாவது, சிறு வயதிலேயே மரணித்து விட்டவர்கள். ஒரு காஃபிர் குடும்பத்துல பிறந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போதே மரணிச்சிட்டாங்க. 2வது, இவங்க மூளை வளர்ச்சி குன்றியவர்கள். 3வது, பிற்காலத்துல, அதாவது சின்ன வயசுல அவங்க அறிவோடு இருந்திருக்கிறாங்க, வயசு கூட கூட புத்தி கலங்கி போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம சுத்தி உள்ளவங்கள பார்க்கலாம். சின்ன வயசுல நல்ல அறிவோட இருப்பாங்க, காலம் போக போக எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் சரியா யோசிக்க கூட வராது. வந்து முன்னுக்கு பின்ன முரணா பேசுவாங்க. செய்யறது சரியா தவறான்னு கூட தெரியாத ஒரு சூழலுக்கு போயிடும். வயதான காலத்துல மூளை கலங்கி போறது, அதாவது சிந்தனை தவறி போறது. இது 3வது. 4வது, இந்த அஹ்லுல் ஃபத்ரா, 2 தூதர்களுக்கு மத்தியில் உள்ள காலகட்டத்தில் பிறந்தவங்க. அப்ப 4 வகையான மக்கள் இவங்க தனியா விசாரிக்கப்படுவாங்க. அந்த 4 வகையான மக்கள் யாரு? காஃபிர் குடும்பத்துல பிறந்து சிறு பிள்ளையா இருக்கும் போதே மரணிச்சிட்டோம். 2வது, வளர்ந்து பெரியவங்களாங்க ஆனாங்க, ஆனா அவங்களுடைய மூளை வளர்ச்சி குறைவு, மூளை வளர்ச்சி குன்றியவர்கள். 3வது, அவங்க இளம் வயசுல அவங்க புத்தி கூர்மையோட இருந்திருப்பாங்க, ஆனா வயது போகும்போது அவங்க வயசான காலத்துல புத்தி கூர்மை இழந்திருப்பாங்க. மூளை வளர்ச்சி குன்றியவர் மாதிரி தான் அவங்களும் ஆயிடுவாங்க, ஆனா வயசான காலத்துல. 4வது, இந்த அஹ்லுல் ஃபத்ரா, அதாவது 2 நபிமார்கள் அல்லது 2 ரசூல்மார்களுக்கு மத்தியில் உள்ள காலகட்டம், நடுவில் உள்ள காலகட்டத்தில் பிறந்தாங்க. முதல் ரசூலுடைய செய்தியும் அவங்களுக்கு வரல, 2வது ரசூலுடைய செய்தி வர்றதுக்கு முன்னாடியே அவங்க மரணிச்சுட்டாங்க. இப்ப இவங்களுடைய விசாரணை எப்படி நடக்கும்? இவங்களை விசாரிக்கும் போது இந்த 4 பேருமே மறுமையில என்ன சொல்லுவாங்க? ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சிறு பிள்ளைகள் சொல்லுவாங்க, நான் காஃபிர் குடும்பத்துல பிறந்தேன், நான் வளர்ந்த பிறகு என் புத்தியை கொண்டு நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டிருந்திருப்பேன். ஆனா நான் வளரல, சின்ன வயசுலயே மரணிச்சுட்டேன். அப்ப என்னை நரகத்துல போடக்கூடாது அப்படின்னு அவங்க அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. அதே போல பூமியில உலகத்தினுடைய வாழ்க்கையில மூளை வளர்ச்சி கொண்டு இருந்தவங்க தீர்ப்பு நாள் அன்று அவங்களுக்கு புத்தி தெளிவா தான் இருக்கும். அன்னைக்கு தீர்ப்பு நாள் சொல்லுவாங்க, உலகத்துல என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எனக்கு மூளை வளர்ச்சி குறைவா இருந்துச்சு, என்னுடைய புத்தி வளர்ச்சி குறைவா இருந்துச்சு. எனக்கு புத்தி ஒழுங்கா இருந்திருந்தால் நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டிருப்பேன், தூதர் சொன்னதை ஏற்றுக்கொண்டிருப்பேன். அதாவது அப்படி அவர் என்ன பேசுறாரு, என்னுடைய அக்கல் ஒழுங்கா இருந்தா நான் தூதர் சொன்னதை ஏற்றுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு பேச. 4வதும் அதே மாதிரி தான்,
ஆனா வந்து அவங்க இளம் வயசுல புத்தி கூர்மை இருந்துச்சு, வயசான காலத்துல கூர்மை இழந்திருப்பான். எனக்கு கடைசி காலகட்டத்துல அந்த மாதிரி போயிடுச்சு, கடைசி காலகட்டத்துல அது சரியா இருந்துச்சுன்னா நான் சாகும்போது முஸ்லீமா செத்து இருப்பேன், அந்த காலத்திலே ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது குரூப் எது? இந்த அஹ்லுல் ஃபத்ரா. நான் அந்த ரசூல் சொல்ற காலத்திலயும் உயிரோட இல்ல, அன்னைக்கு நான் பிறக்கல. கடைசி ரசூலுடைய செய்தி வரும்போதும் நான் பிறக்கல. ரெண்டுத்துக்கு நடுவுல உள்ள காலகட்டத்துல பிறந்துட்டேன். அதுக்கு நான் குற்றவாளி ஆக முடியாது இல்லையா? அப்ப என்னை நரகத்துல போட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்பான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவாங்க, சரி உலகத்துல என்னுடைய தூதர்களுடைய செய்தி உங்களுக்கு வந்து சேரல, ஒண்ணு உங்களுக்கு அந்த வயசு வரல, இல்ல உங்களுக்கு இளம் வயசுல அந்த புத்தி, எல்லா காலகட்டத்திலும் புத்தி கூர்மை குறைவா இருந்துச்சு, அல்லது வயசான காலத்துல நீங்க மரணிக்கிற காலத்துல உங்களுக்கு புத்தி தவறி போயிடுச்சு, அல்லது இரண்டு தூதருக்கு இடைப்பட்ட காலத்துல பிறந்துட்டு உங்களுக்கு செய்தி வந்து சேரவே இல்லை. இப்போ நான் உங்களுக்கு தூதர் அனுப்புறேன், அந்த தூதர் சொல்றதை நீங்க பின்பற்றினா நீங்க நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்ப அல்லாஹ் வந்து ஒரு தூதரை அனுப்புவாங்க. அது மலக்காக இருக்கலாம், நமக்கு தூதரை அனுப்புவாங்கன்னு தான் ஹதீஸ்ல வருது. அல்லாஹ்வுடைய கட்டளையோட அந்த தூதர் வருவான். என்ன சொல்லப்படும் அவங்களுக்கு? அவங்களுக்கு முன்னாடி சொர்க்கம் நரகம்னு 2 விஷயங்கள் காட்டப்படும். அப்ப அந்த தூதர் சொல்லுவாங்க, தூதருக்கு கீழ்ப்படிஞ்சா உங்களுக்கு சொர்க்கம் அப்படின்னு நல்லா சொல்லியிருக்காங்க இல்லையா? இதோ இங்க இந்த நரகம்னு காட்டப்படுதுங்கள், அதுல நீங்க நுழைஞ்சிருங்க. சொர்க்கம் காட்டப்படுறதுல நீங்க நுழைய வேண்டாம் அப்படின்வாங்க. இது என்ன செய்யும்? யாரு தூதருக்கு கீழ்ப்படிய தயாரா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் தூதர் சொன்னதை கேட்டு நரகத்துக்குள்ள நுழைஞ்சிரும். ஆனா உண்மையில அது நரகமாக இருக்காது. அது சொர்க்கத்தை போன்ற ஒரு இடமாக இருக்கும். அப்ப அவங்க நரக வேதனையில் தப்பித்துக் கொள்வார்கள். வெளிப்பார்வைக்கு அது நரகம் மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க உலகத்தில் இருந்த வாழ்க்கைக்கு அவங்க சொர்க்கத்துக்கு தகுதியானவங்க இல்ல. ஆனா அதே சமயத்துல அவங்களை குற்றம் பிடிக்கவும் கூடாது. நீதி அடிப்படையில பார்த்தா அவங்க குற்றவாளிகளும் இல்ல. அப்போ நரகம் மாதிரி ஒரு விஷயத்துல அவங்க நுழையணும். ஆனா உண்மையான நரகத்துல அவங்க நுழைஞ்சிடக்கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய கருணை எப்படி இருக்கு பாருங்க. நரகம் மாதிரி வெளியில தோற்றம் அளிக்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அவங்க நுழைவாங்க. ஏன்னா உலகத்துல அவங்க வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையில அவங்க சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது, நரகத்துக்கு தான் போகணும். ஆனா அவங்கள்ட்ட ஒரு நியாயம் இருக்கு. அந்த நியாயம் இருக்கிறதுனால நியாயம் நீதி அடிப்படையில் எல்லாம் என்ன செய்வாங்க, நரகம் மாதிரி தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள நுழைய வச்சு, ஆனா உண்மையில அது சொர்க்கம் மாதிரி இருக்கும், அது சொர்க்கத்துடைய ஒரு பகுதி தான், அதுக்குள்ள அவங்க நுழைஞ்சிருவாங்க, அவங்க தப்பிச்சு. ஆனா அன்றைக்கு அந்த தூதர் சொன்னதை கேட்டு யார் கீழ்ப்படியலையோ அவங்க நரகத்துல போட முடியும். அப்போ கூட அந்த தீர்ப்பு நாள்ல கூட இந்த 4 கூட்டத்துல மக்கள் இருப்பாங்க பாருங்க. குறிப்பா இப்ப நம்ம பேசுறது யாருன்னா அந்த அஹ்லுல் ஃபத்ரா. 2 தூதர்களுடைய காலகட்டத்துக்கு நடுவுல உள்ள காலகட்டத்துல வந்தவங்க. எங்களுக்கு தூதருடைய தூது செய்தியே வரல, வந்தா நாங்க அதை ஏற்றுக்கிட்டு இருப்போம்னு சொல்றாங்க இல்லையா? அன்றைக்கு வந்து அல்லாஹ் ஒரு தூதர் கொடுக்குறாங்க. அதை அனுப்புன்னு அல்லாஹ் அவங்ககிட்டயே சொல்லிட்டாங்க, தூதர் அனுப்புறாங்க. அந்த தூதர் சொல்றதை அவங்க கீழ்ப்படி. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, உலகத்துல உங்களுக்கு தூதர் அனுப்பப்பட்டிருந்தா கூட, அந்த தூதரை நீங்க நேர்ல பார்த்திருந்தா கூட, நீங்க ஏற்றுக்கொண்டு இருக்க மாட்டீங்க. எப்பவுமே தூதரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையில நீங்க இருந்தது கிடையாது. அதைத்தான் இன்னைக்கு நீங்க வெளிப்படுத்துறீங்க. இப்பவும் தூதர் பேச்சை நீங்க கேட்கல. அப்ப நீங்க நிரந்தரமா நரகத்துக்கு போங்கன்னு அனுப்பிடுவாங்க. அப்ப இந்த ஹதீஸ் இதுவரைக்கும் நம்ம பார்த்த குர்ஆனுடைய ஆயத்துகள் அவற்றின் அடிப்படையில நம்ம வந்து 2 தரப்பான மக்களை பத்தி மட்டும் பேசுவோம். ஒண்ணு இந்த இந்த சூரத்துல் முல்கினுடைய 10வது ஆயத்தை நம்ம பார்க்கிற நாக்கிலும் நம்முடைய அக்லை பயன்படுத்தியிருக்கோம், அறிவை பயன்படுத்தியிருக்கோம் என்று சொல்லக்கூடிய. இன்னொன்று இந்த அஹ்லுல் ஃபத்ரா, 2 தூதர்களுடைய காலகட்டத்துக்கு நடுவுல வந்தவர்கள். இவங்க 2 பேரும் எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அவங்களுடைய அறிவை பயன்படுத்தும். தூதருடைய செய்தி வரல, இந்த 2 பேர் கூட கிடையாது, ஆக்சுவலா ஒரே கூட்டம் தான். தூதருடைய செய்தி எங்களுக்கு வந்து சேரல அப்படின்னா நாங்க எப்படி சொர்க்கம் போக முடியும்? ஆனா அதே சமயத்துல எங்க எப்படி நரகத்துல தள்ள முடியும்? எங்களுக்கு தான் செய்தி வந்து சேரலையே, வந்து சேர்ந்துட்டா நாங்க ஏத்துக்கிட்டு இருப்போம் இல்ல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா அவங்க பூமியில செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. உலகத்துல வாழுறீங்க, உங்களுக்கு தூதருடைய செய்தி வந்து சேரல. ஆனா உள்ளுக்குள்ளேயே அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறாங்க? அல் ஃபித்ராவை கொடுத்திருக்கிறாங்க. அதே போல நீங்க வளர்ந்து விட்ட பிறகு உங்களுக்கு அக்கல் அறிவு அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அந்த அறிவை கொண்டு யோசித்தாலே நம்மளை சுத்தி மக்கள் வந்து இந்த சிலைகள் எல்லாம் வணங்கிட்டு இருக்கிறாங்க, இயற்கையை வணங்குறாங்க, இதெல்லாம் கடவுளா இருக்க முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு எந்த ஒரு மனிதரும் வந்து விட முடியும். இதெல்லாம் கடவுள் இல்ல அப்படின்ற முடிவு வந்துட முடியும். இவங்க மதம்னு வச்சிருக்கிறது வந்து மனிதனுடைய அறிவு மற்றும் மனிதனுடைய ஆசை வெறுப்பு இதன் அடிப்படையில் உருவானதுதான். அதுல நிறைய அநீதியான விஷயங்கள் இருக்கு. அப்ப அதையெல்லாம் நம்ம பின்பற்றக்கூடாது. அந்த அநீதியான விஷயங்கள்லாம் பின்பற்றக்கூடாது. அதை விட்டு ஒரு மனிதனால் விலக முடியும்.
பொய்யான கடவுள்கள், பொய்யான மதம், இதையெல்லாம் ஒரு மனிதன் அடையாளம் கண்டுவிட முடியும். ஒருத்தர் தூதர்னே வராரு, ஆனா பொய்யான தூதர் இருக்க, அவரை கூட ஒரு மனிதன் அடையாளம் கண்டுவிட முடியும். அறிவை சரியாக பயன்படுத்தினால் பொய்யான கடவுள், பொய்யான தூதர், பொய்யான மதம், மார்க்கம், வாழ்க்கை முறை, இதையெல்லாம் அவங்க அடையாளம் கண்டுட முடியும். அடையாளம் கண்டுட்டா உண்மையில அவங்க அறிவை பயன்படுத்த என்ன செய்யணும்? பொய்யான கடவுளை விட்டு விலகும், அவற்றை வணங்கக்கூடாது. பொய்யான தூதர்களை விட்டு விலகும், அவர்களை வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பொய்யான வாழ்க்கை முறைகள், அது தத்துவங்களாகட்டும், மதங்களாகட்டும், மார்க்கங்களாகட்டும், அவற்றை விட்டு விலகும். குறைஞ்சபட்சம் தவறுகளை அடையாளம் கண்டு அவற்றை விலகி சொன்னார். அறிவின் வழியாகவே பல தவறுகளை புரிந்து கொள்ளும். இது மட்டும் இல்லாம இந்த அறிவை சரியா பயன்படுத்தினா நம்ம எல்லாரும் படைத்த இறைவன் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அந்த இறைவர் ஒருத்தரா தான் இருக்கணும் அப்படிங்கறதையும் புரிந்து கொள்ள முடியும். அந்த அந்த அளவுக்காவது அவங்க வந்திருக்கும். அதாவது பொய்யான கடவுளை விட்டு விட்டு படைத்த இறைவன் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அது யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் அந்த படைத்த இறைவன் பக்கம் நான் திரும்பிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்காவது அவங்க இருக்கும். மக்கள் பின்பற்றக்கூடிய இந்த வாழ்க்கை முறை, இந்த மதம், இந்த மார்க்கம், இந்த தத்துவம், இதெல்லாம் பொய்யானது, போலியானது, இவற்றையெல்லாம் விட்டுட்டேன், இறைவனுடைய மார்க்கம் உண்மையில ஏதோ அதை நோக்கி நான் திரும்பிட்டேன், ஆனா அது என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்ற அளவுக்கு வரும். அப்படி செய்தவர்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னாடி இருந்திருக்கிறாங்க. மக்காவிலேயே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கத்துக்கு முன்னாடி அல்லது அவங்க சிறு பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி சில மக்கள் யோசித்து, இங்க மக்கள் பின்பற்றதெல்லாம் உண்மையான மதம் இல்ல, இவங்க வணங்குற அந்த சிலைகள்லாம் உண்மையான இறைவன் இல்ல, இது எல்லாவற்றையும் விட்டு விட்டு நான் என்னோட படைத்த இறைவன் பக்கம் திரும்பிக் கொள்கிறேன். இப்ராஹிம்னு ஒரு நபி இருந்தார் மட்டும்தான் தெரியும், அவர் என்ன சொன்னார்னு கூட எங்களுக்கு தெரியல. ஆனா அந்த இப்ராஹிம் இறைவனுடைய தூதர், அவங்க எந்த மார்க்கத்தில் இருந்தாங்களோ அந்த மார்க்கத்தை தான் நான் பின்பற்றுகிறேன். அது என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா அதுதான் நான் பின்பற்றணும்னு ஆசைப்படுறேன், அதுல தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு அறிவித்துக் கொண்டவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாவதுக்கு முன்னாடி இருந்திருக்கிறார் மக்காவில். உமர் ரலியல்லாஹுடைய ஒரு உறவினர் அப்படி இருந்திருக்கிறார். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒரு உறவினர் அப்படி இருந்திருக்கிறார். இவங்களுக்கெல்லாம் இவங்க எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாவதுக்கு முன்னாடி அவங்களுடைய அறிவை பயன்படுத்தி அவங்க இதெல்லாம் பொய்யான கடவுள், உண்மையான இறைவன் பக்கம் நான் திரும்பிக்கிறேன், இதெல்லாம் பொய்யான மதம், மார்க்கம், இதெல்லாம் விட்டுட்டு நான் உண்மையான மார்க்கம் ஏதோ அதன் பக்கம் திரும்பிக்கிறேன், அது என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா என்னோட புத்தியை கொண்டு இதெல்லாம் பொய்யும் தெரியும், அதை விட்டு விலகிடுறேன். மக்களுக்கு மத்தியில் இந்த அநியாயங்கள் இருக்கு. மது, இது புத்தியை கெடுக்குது, ஒழுக்கக்கேட ஊக்குவிக்குது, அப்போ மது அருந்த மாட்டேன், நான் ஏமாத்த மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், அநியாயமா கொலை செய்ய மாட்டேன் அப்படின்னு பெரும்பாவங்களை கூட அவங்க அறிவை கொண்டு ஓரளவுக்கு புரிந்து கொண்டு விலகி கொண்டாங்க. அப்போ எந்த ஒரு மனிதனாலும் இதை செய்ய முடியும். இப்ப தமிழ்நாட்டுல தந்தை பெரியார் சொல்லப்படக்கூடியவர் அதுல பாதியை செய்தார். என்ன செஞ்சாரு? இதெல்லாம் பொய்யான மதம் அப்படின்னு புரிஞ்சிச்சு அவரு. அவர் எந்த மத குடும்பத்துல பிறந்தாரோ அந்த மதத்தை அவர் விட்டுட்டார். இதெல்லாம் பொய்யான மதம், இதெல்லாம் பொய்யான கடவுள் அப்படிங்கிறதா விளங்கிடுச்சு. ஆனா இன்னும் கொஞ்சம் அவர் முயற்சி செய்திருந்தால் படைத்த இறைவனை அவர் உணர்ந்து ஏற்றுக்கொண்டிருந்தார். அது அவர் செய்யல. அவருடைய நிலைமை என்ன? அது நமக்கு தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் தான், நம்ம ரப்பி எதையும் மறக்கிறவங்க கிடையாது, எந்த தவறும் இழைக்கிறவங்க கிடையாது. அவருடைய எண்ணம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அவருக்கு என்ன தீர்ப்பு அது அல்லாஹ் தான். அவர் மேல நாம தீர்ப்பு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடாது. நாம ஒண்ணு தீர்ப்பு நாளின் அதிபதி கிடையாது, மாலிக் யௌமித்தீன் கிடையாது. அவருக்கு மேல உள்ள தீர்ப்பு அல்லாஹ் கொடுப்பாங்க. பெரியாருடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ் நீதியோட தான் நடப்பாங்க. அவர் உண்மையில சத்தியத்தை தேடி இருந்தால் இந்த 4 பேர்ல ஒருத்தர், அவர் இந்த 4 கூட்டத்துல ஒரு கூட்டம் வந்துருவாரு. அல்லாஹ் நான் அவர் சொர்க்கத்துக்கு போகலாம். அவர் உண்மையில சத்தியத்தை தேடி இருந்தார். அவருடைய இதயத்துல என்ன இருந்துச்சு நமக்கு தெரியாது. தேடுற முயற்சி இருந்துச்சு, அவர் வாழ்க்கையை பார்த்தா தெரியுது. அவர் இன்னும் கூடுதல் முயற்சி எடுத்திருக்கணுமா, இல்ல இந்த முயற்சியை போதுமா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. இது தந்தை பெரியாருங்கிறது ஒரு உதாரணம். அந்த மாதிரி வெவ்வேறு நபர்கள் இருக்கலாம். அதுல நம்ம சிலருடைய சொந்த தாய் தந்தை, நம்மள சிலர் இஸ்லாமுக்கு வந்தவங்களா, இப்போதான் இஸ்லாமுக்கு வந்தவங்களா இருக்கலாம். நம்முடைய தாய் தந்தையோ அல்லது நம்முடைய தாத்தா பாட்டியோ அவங்க காஃபிரா மரணிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நம்ம கவலைப்பட வேண்டியது உயிரோடு இருப்பவர்களை பற்றி, மரணித்து விட்டவர்களை பற்றி கவலைப்படாது. அல்லாஹ் நீதியோடு நடப்பாங்க, கருணையோடு நடப்பாங்க. அவங்களுடைய எண்ணங்கள்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் எதையும் மறக்கிறவங்க இல்ல, அல்லாஹ் தவறான தீர்ப்பு கொடுக்கிறவங்க இல்ல, நீதியோடும் கருணையோடு தான் அல்லாஹ் தீர்ப்பு கொடுப்பாங்க. அப்ப அவங்களுடைய விஷயத்தை பத்தி நம்ம யோசிக்க முடியாது, யோசிச்சாலும் எதையும் மாற்ற முடியாது. நம்ம ஒரு தாக்கம் ஏற்படுத்த முடியும்னா வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள்ட்ட தான் நம்ம தாக்கம் ஏற்படுத்த முடியும். அப்ப நம்ம காலகட்டத்துல நம்மை சுற்றி யார் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் நம் மீது கடமை. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த தூது செய்தி, அவங்க மூலமா அல்லாஹ் கொடுத்த அந்த அல் குர்ஆன்,
அவங்க மூலமா அல்லாஹ் கொடுத்த அந்த ஹிக்மா என்ற அந்த தனிப்பட்ட ஞானம், அதோட விளக்கம் வந்திருக்கிற ஆதாரபூர்வ ஹதீஸ்கள், அந்த குர்ஆனும் ஆதாரபூர்வ ஹதீஸ்களும் அவற்றின் அடிப்படையில் உள்ள இந்த சத்திய மார்க்கமான இஸ்லாம், இதை இந்த மக்களுக்கு நாம தான் கொண்டு போய் சேர்க்கும். நீங்க எல்லாரும் அரபி படிச்சு குர்ஆனை படிச்சீங்களா நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய மொழியில இந்த தாவாவை கொண்டு போகும். தாவா ஏற்றுக்கொண்டவங்க தான் அரபி படிக்கணுமே தவிர, தாவானா இஸ்லாம்னா என்னன்னு தெரியாதுல, நீ அரபி படிச்சு இஸ்லாமை தெரிஞ்சு சத்தியத்தை ஏத்துக்கோ அப்படின்லாம் சொல்றதுக்கு. அப்ப இந்த மக்களுடைய மொழியில நாம கொண்டு போவோம். இந்த மக்களுக்கு அந்த சத்தியத்தை கொண்டு போகக்கூடியவர்களா நாம தான் இருக்கோம். நமக்கு பொறுப்பு இருக்குது. இந்த மக்கள் மீது தீர்ப்பு கொடுக்கிறது நம்ம பொறுப்பு இல்லை. மாறாக இந்த மக்களுக்கு தாவாவை கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய பொறுப்பு. இந்த மக்களை இஸ்லாமை நோக்கி அழைப்பது நம்முடைய பொறுப்பு. நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நம்முடைய பொறுப்பு விட்டுறோம். இந்த மக்களுக்கு தாவா செய்யறது விட்டுறோம். மாறாக இவங்க காஃபிர்கள், இவங்கெல்லாம் நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு முத்திரை நம்மளே குத்துறோம். யாருக்கு தெரியும்? அவங்க பின்னாடி இஸ்லாமுக்கு வந்து அவங்க சொர்க்கத்துக்கு போயிடலாம், அல்லாஹ் நாடினால். நம்ம முஸ்லிமா வரப்போம், நம்ம முஸ்லிமா தான் மரணிப்போம் அப்படின்றதுக்கு இந்த அல்லாஹ் கிட்ட ஏதாவது நமக்கு உறுதி பத்திரம் கிடைச்சிருக்கா? ஏதாவது கேரண்டி கார்டு வந்திருக்கா? கிடையாது. நம்முடைய முடிவு என்னன்னே நமக்கு தெரியாது. அப்போ நாம முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்க வேண்டும். நம்மை சுற்றி உள்ள மக்களுக்கெல்லாம் இந்த இஸ்லாம் போய் சேர்ந்து அவர்களும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமா மரணிக்க வேண்டும் என்ற துஆவும் அதற்கான தாவாவும் நம்ம கிட்ட இருந்து வரணும். இதுதான் நம் மீது உள்ள பொறுப்பு, நம் மீது உள்ள கடமை. அந்த பொறுப்பை, அந்த கடமை, அந்த அமானத்தை சரியாக செய்யக்கூடிய, சுமக்கக்கூடிய சமூகமாக, சரியாக சுமக்கக்கூடிய தனி மனிதர்களாக, சமூகங்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் துவாசிக்க, நம் அனைவருக்காகவும் துவாசிக்கின்றேன். யாரெல்லாம் நம்முடைய உறவுகள்ல, சொந்தங்கள்ல, நட்புகள்ல அடைவிட்டார் உயிரோடு இருக்கிறார்களோ அவங்க அத்தனை பேரும் இந்த கடமையை உணர்ந்து அதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவதற்காக நம் அனைவருக்காகவும் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி துஆ கேட்டவனாக இன்றைய இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை முடிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து வெள்ளிக்கிழமை இரவு. பொதுவாக திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் நம்முடைய இந்த குர்ஆன் விளக்க வகுப்பு நடைபெறுது. சனி ஞாயிறு இந்த வகுப்பு இருக்காது. அதனால நாளைக்கு 8:30 மணிக்கு வந்து கிளாஸ் இல்லையா அப்படின்னு நீங்க ஆன்லைன்ல தேட வேண்டாம். நாளை சனி, நாளன்றைக்கு ஞாயிறு, இந்த 2 நாள்களும் சாதாரணமா வகுப்பு இருக்காது இன்ஷா அல்லாஹ். இதோடு அதற்கு அடுத்து உள்ள திங்கட்கிழமை இரவு 8:30 மணிக்கு நம்ம 11வது ஆயத்துடைய விளக்க உரையிலிருந்து இதை தொடருவோம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்டதுக்கு அல்லாஹ் அதற்குரிய கூலியை நம் அனைவருக்கும் தரணும் அல்லாஹ் கேட்கிறேன். அதோட இதை நிறைவு செய்கின்றேன். اللهم صل وسلم على نبينا وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت وأستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.